சில தீன்தாரின்னா தீனுடைய சில விடயங்களில் அப்படி சும்மா கலந்து கொள்வது தீன்தாரி இல்லை. சில தீன்தாரி அவருக்கு நம்பிக்கை வேணும், இந்த தீன் எனக்கு வெற்றி தரும், வாழ்க்கையிலே வெற்றி இந்த தீன் தான். தன்னுடைய முழு வாழ்க்கையையும் தீனாக மாற்றிக்கொள்வார். சாப்பிடுவதை தீனாக மாற்றிக்கொள்வார், உழைக்கிறத தீனாக மாற்றிக்கொள்வார், அவருடைய உறங்குறத தீனாக மாற்றிக்கொள்வார். சொல்லி நடக்கிறது தீன் தான், ஒரு ஆளை பார்த்து சிரிக்கிறது தீன் தான், எல்லாமே தீனாக மாறிடும். அதுதான் தீன்தாரின்னு சொல்றது. அதுக்குரிய முறை தான் முஹம்மது ஸல்லல்லாஹு கொண்டு வந்த முறை. எங்களுடைய யோசனை எப்படி தீன்தாரியாக இயலாது. உலகத்திலே ஒரு ஆள் அவர் நினைச்ச மாதிரி வியாபாரம் செய்யலாது, ஒரு முறை ஒன்று இருக்குது. அவர் நினைச்ச மாதிரி விவசாயம் செய்யலாது, அதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. அப்படி என்றால் நாங்கள் நினைச்ச மாதிரி தீன்தாரியாக இயலுமா? சில தீன் ஒரு அல்லாவுடைய முடிவு, தனிப்பட்ட அல்லாவுடைய முடிவு, அது யாருடைய கலப்பு இல்லைங்க. அந்த தீனை கொண்டு வரத்துக்குரிய முறையும் அல்லாவுடைய முடிவுகள் தான். அதை யாருமே மாற்றிக்கொள்ள இயலாது. மாற்றிக்கொள்றாங்கண்டா அவங்க தங்களை ஏமாற்றி கொள்றாங்க. அதனால அந்த தீனை படிக்கணும். ஏன் மனிதனுடைய அறிவோ அனுபவமோ அதில் கிடையாது. அதனால மனிதர்கள் யோசிச்சு தங்க தீனை உண்டாக்கி கொள்ள இயலாது. அவங்கள புத்திக்கு ஏற்ற மாதிரி தீனை விளங்கி கொள்ள இயலாது. அதனால் அல்லாஹ் நபி அனுப்பினான், வஅன்ஸல்னா இலைக்க ஸிக்ர லிதுபய்யின லின்னாஸ். இந்த தீனை விளங்கப்படுத்துறதுக்கு அல்லாஹ் முதலாவது விளங்கப்படுத்துகின்ற பொறுப்பையும் தகமையையும் அனுமதியையும் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினான். நபி உங்களுக்கு இந்த தீனை இறக்குறோம், எனதுக்கு லிதுபய்யின லின்னாஸ், நீங்க விளங்கப்படுத்துங்க. மக்கள் சுயமாக விளங்கி கொள்ள இயலாது, இது அவனோட புத்திக்கு படைய இயலாது. அதனால நபிக்கு பொறுப்பு அல்லாஹ் இதை விளங்கப்படுத்த சொல்றாங்க. அருமை நபி ஸல்லல்லாஹு விளங்கப்படுத்தினாங்க, பேசி விளங்கப்படுத்தினாங்க. ஹதீஸ் ரசூலுல்லாஹ் பேசியது, சில வாழ்ந்து விளங்கப்படுத்தினாங்க. நபியுடைய வாழ்க்கை விளக்கம். தீன் விளங்கணும் என்றால் நபி ஸல்லல்லாஹு வாழ்க்கையை பார்க்கணும். நபிகளுடைய வாழ்க்கையால் விளங்கப்படுத்தினாங்க, பேசி விளங்கப்படுத்தினாங்க, வாழ்க்கையால் விளங்கப்படுத்தினாங்க. ஏன் தீன் சொல்றது வாழ்றது தான், சும்மா பேசிட்டு போறதுக்கு தீன்னு சொல்றது இல்லை. பேசணும், வாழ்றதுக்காண்டி பேசணும். சும்மா கேட்டுட்டு போறது தீன் இல்லை, கேட்கணும், வாழ்றதுக்காண்டி கேட்கணும். சும்மா ஆய்வு செஞ்சு அறிக்க வெளியிடுறதுக்கு பேர் தீன் இல்லை. ஆய்வு செய்யணும், வாழ்வதற்காக வேண்டும். எல்லாமே வாழ்க்கையாக மாறணும். பேசினது, கேட்டது, எழுதினது, வாசித்தது, படித்து கொடுத்தது எல்லாம் இப்ப தீனாக மாறுமோ அப்பதான் வாழ்க்கையாக மாறுமோ, அப்பதான் தீன். எப்ப இது வாழ்க்கைக்கு இது சம்பந்தம் இல்லாம போகுமோ, அந்த சம்பந்தம் இல்லாமல் வச்சதுக்கு குற்றம் பிடிக்கப்படுவார். பேசினது வாழ்க்கையோட சம்பந்தப்படல, அது குற்றம் பிடிக்கப்படும். அந்த குற்றத்துடைய தண்டனை காட்டப்படும். துக்குரவு ஷபாவும் பி மகாரில மினன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லைலத்த உஸ்ரிய பி மரத்து பி அக்வாமின், நான் மேராஜ் போன நேரம் ஒரு கூட்டத்தை கடந்து போனேன், அவருடைய உதடுகள் எல்லாம் நெருப்பு கத்தரிக்கோளால் கத்தரிக்கப்பட்டது. யாருன்னு கேட்டால் தீனை பேசினார்கள், வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தல. பேசுறது தீன் அல்ல, பேசுற தீனா வரும் எப்ப வாழ்க்கைக்கு வந்தாதான். வாழ்க்கையை மறந்து பேசினது குற்றம் பிடிக்கப்படும், அதற்குரிய தண்டனை காட்டப்பட்டது. நெருப்பு கத்தரிக்கோளால் உதடுகள் கத்தரிக்கப்பட்டது. சொல்ல தீனை பேசுறது கடமையாகுது, மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் வாழ்வதற்காக வேண்டி. அப்படி மக்களுக்கு சொல்லலைண்டா அவருக்கு நெருப்பு கடிவாளம் போடப்படும். வாழ்வதற்காண்டி சொல்லணும், வாழ்வதற்காண்டி பேசணும். சும்மா பேசினாரே, வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தல, நெருப்பு கத்தரிக்கோள் இருக்குது. ஆனா வாழ்வதற்கு மக்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லாம இருந்தால், ஏன் சொல்லல, நெருப்பு கடிவாளம் போடப்படும். அதனால தீன் விளையாட்டு இல்லை, இது அல்லாஹ்வுடைய முடிவுகள். அந்த முடிவுகளின் பக்கம் எங்களுடைய முடிவுகளாக்கி கொள்ளணும். எங்களை முடிவு அல்லாஹ்வுடைய முடிவு ஆகணும், எங்களுக்குன்னு தனியொரு முடிவு ஆக இயலாது. அப்படி என்றால் ஒரு அடிமை இல்லவர். ஒரு அடிமையுடைய போக்குன்னு எஜமானுடைய பேச்சு தான். எஜமானுக்கு முன்னால் அடிமை வந்து வித்தியாசமா பேச இயலாது. இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்ல இயலாது. வேலைக்காரனே பேச இயலாண்டு இருக்குது, இப்போ அடிமை எப்படி பேசுறாரு? ஒரு வேலைக்காரன் பொசுக்கிட்ட மாறி பேசினா அவர் ஏசி வச்சிருவார்.
அடே நீ சம்பளத்துக்கு சொல்றதை செய்யு சொல்லுவார். ஒத்த கதை தான். நீ சம்பளத்துக்கு இருக்கிறா சொல்றதை செய்யு சொல்லுவார். இது வேலைக்காரன். அடிமண்டா அதை விட தன்னை முழுமையா படைச்சவன். அடிமை தன்னை முழுமையா படைச்சவன். மனிதர்களுடைய அடிமையிடையே சம்பந்தமே எப்படி பார்க்கிறோம்? அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமைண்டா அல்லாஹ் எங்களை எடுத்து அடிமையாக்குனானா? இல்ல, அல்லாஹ்வுக்கு நாங்க எதை கொண்டு அடிமை? அல்லாஹ் எங்களை இல்லாம இருந்து உருவாக்கினான், அப்படி அடிமையாகணும். அல்லாஹ்வை கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், ஏ மனிதனே, உன்னை ஏமாந்த போக்குல போற தைரியத்தை உனக்கு தந்தது எது? நீ ஒன்றை இப்படி போறியே, எப்படி போவா நீ? உனக்குன்ற ஒரு வாழ்க்கையின் போக்கு, உனக்குன்ற ஒரு இஷ்டம், உனக்குன்ற ஒரு முடிவு, நீ ஒன்றை இஷ்டப்படி போறியே. நான் இப்படிதான் போவேன், இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் பார்ப்பேன், கேட்பேன், இப்படிதான் உடுப்பேன், இப்படிதான் உழைப்பேன், அப்படி உனக்கு ஒரு சில முடிவுகள் ஒன்றை இஷ்டப்படி. அல்லாஹ் கேட்கிறான், இந்த அசட்டு தைரியம் உனக்கு எப்படி வந்தது? மகரக பிரப்பிக்கல் கரீம், சங்கியான ரப்புடைய விடயத்தில் நீ ஏமாந்து போறியே, அந்த ரப்பு யார்? அல்லதி கலகக, உன்னை காசு கொடுத்து வாங்கினவன் இல்லை, உன்னையே படைச்சவன். நீ இல்லை, இல்லாம இருந்த உன்னை உருவாக்கினான். அல்லாஹ் உருவாக்க இல்லைண்டா, அல்லாஹ் எங்களை படைக்கலண்டா நாங்கள் எப்படி உருவாக்குறது? எங்களுக்கு ஒரு உருவாக்கமே இல்லை. நான் இந்த ஒன்றே கிடையாது. அல்லாஹ் முதலாவது தன்னுடைய உரிமையை சொல்கிறான். ஒரு ஆளை எச்சரிக்கை செய்யறான்டா, அதட்டுறான்டா, தட்டி கேட்கிறான்டா. இவர் யார் கேட்கறதுக்கு? இவர் யார் கேட்கறது? அவர் யாரு? அவரு அவருடைய சொந்தக்காரர், அவருடைய வாப்பா, அவருடைய நானா. சரி, உரிமை இருக்கு கேட்கறதுக்கு. இவர் யார் என்ன கேட்கறது? ஒன்றும் இல்லை. அப்ப கேட்பாங்க, இவர் யார் என்ன கிட்ட கேட்கறது? இவர் யார் எனக்கு தட்டி கேட்கறதுக்கு? நான் உங்களை வேலைக்காரன், அவருடைய சொந்தக்காரன் இல்லையே. ஒரு ஆள் எங்களை கட்டுப்படுத்துறா, அவருக்கு ஒரு உரிமை வேணுமே. என்ன உரிமை? சில ரப்பு எங்களை கட்டுப்படுத்துறானே, அல்லாஹ் அதட்டி கேட்கிறானே, என்ன உரிமை? அல்லாஹ்வுக்கு என்ன உரிமை? அல்லாஹ் உடனடிய உரிமையை சொல்றான். என்ன உரிமை தெரியுமா? அல்லதி கலகக, நீ ஒன்று இல்லாமலே இருந்தா, இல்லாம இருந்த உன்னை உருவாக்கின உரிமை எப்படி கேட்கிறேன்? உன்னை உருவாக்கின உரிமை. கலகக எப்படி சும்மா படைக்கியா, அறகுறையா படைக்கியா, அவலட்சியமா படைக்கியா? இல்லையே. கலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரகபக். அல்லாஹ் அவனை சீராக படைச்சிருக்கிறான், செம்மையாக படைச்சிருக்கிறான், அழகான வடிவத்தில் எல்லாம் அவங்களை முடிவு செய்து படைச்சிருக்கிறான். அழகான வடிவம். உலகத்தில் டிசைன் பண்றாங்க, அது ஒரு கலை. ஒவ்வொரு மாடல் கொண்டு வராங்க. 2025 வருஷத்துல மாடல், முந்தைய மாடல்லாம் அடிபட்டு போகுது. இப்பே ஃபேஷன், பழைய ஃபேஷன்லாம் போகுது. அப்படி காலம் போக போக 50 வருஷத்துக்கு முன்னால வந்த காட்சி இப்ப அது அசிங்கமாகுது. இப்ப புதிய காட்சி, கட்டிடத்துல, வாகனத்துல, ஒவ்வொரு சாமான்ல. எத்தனை 1000 வருஷம் வைத்து மனிதனுடைய புதிய நவீன காலத்தின் தோற்றம் ஒன்று எங்கேயாவது டிசைன் பண்ணியிருக்கிறார்? வெளியில இல்ல. சரி, மனுஷன் படிக்கல, கம்ப்யூட்டரால் போட்டிக்கலாம் யாராவது. 2050ஆம் ஆண்டு வரக்கூடிய மனுஷன் இந்த வடிவத்தில் வந்தால் பல பிரச்சனைக்கு தீர்வாகும். அப்படி யாராவது போட்டிக்கானா? உலகத்தில் எவ்வளவோ கற்பனைகள் பண்றாங்க. இப்படி இப்படி முன்னேறி 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 2050ஆம் ஆண்டு இப்படி உலகம் இருக்கும். அப்படி யாராவது கற்பனை பண்ணி அந்த யாராவது விவேகிகள், அறிவாளிகள், ஆய்வாளர்கள் உலகத்துடைய கலைகளை கொண்டு உலகத்தில மாற்றங்களை ஏற்படுத்துகிறார்கள். யாராவது எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? மனிதனுடைய வடிவம் இந்த டிசைன்ல வந்தா நெல்லம் எல்லாம் இருக்கும், அப்படி வந்தா இப்படி இப்படி பிரயோசனங்கள் இருக்கும், இப்படி இப்படி சிக்கல்கள் இல்லாம பேசுறோம், அப்படி யாராவது ஒரு கற்பனை ஒன்று சொல்லிக்கிறாங்களா? அப்படி சொல்லுகின்ற உரிமை யாருக்குமே இல்லை. அதனால அப்படி சொல்லுகின்ற தைரியம் யாருக்கும் வரல. ஒரு அறிவாளியும் சொல்லல, ஒரு பைத்தியாரும் சொல்லல. நல்லா சொல்றான், அழகான வடிவத்தில் மாஷா ரகபக், அல்லாஹ் முடிவு செஞ்ச அழகான வடிவம். அல்லாஹ் முடிவு செஞ்சது. லகத் கலக்கனல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மிக மிக அழகான வடிவத்தில் வடிவமைச்சிருக்கிறோம். ஏதாவது குறைச்சி பார்த்தாலும்
அசிங்கம் தான், கூட்டி பார்த்தாலும் அசிங்கம் தான். ஒரு கண்ணை குறைச்சி பாருங்க, என்ன பேர் வரும்? குருடன்னு சொல்லுவோம், கண்ணனை பொட்டையான்னு சொல்லுவோம். ஒரு கண்ணை கூட்டி பாருங்க, என்ன பேர் சொல்லலாம்? ஒரு விரலை குறைச்சி பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு விரலை கூட்டி பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த உடம்புல எதை கூட்டினாலும் அசிங்கம் தான், எதை குறைச்சாலும் அசிங்கம் தான், ஏன் நிரப்பமா தான். அப்படி படைச்ச உரிமை, அந்த உரிமையை கொண்டு எல்லாம் என்ன கேட்கிறான்? நீ எங்க போறா? நான் என்ன சொல்றேன், நீ எங்க போறா? அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து சொல்றான், நீங்க சொல்லுங்க, ஹக்கா சொல்லுங்க. ஹக் எங்கிருந்து வந்தது? ஓ கூலில் ஹக்கு மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்து வந்தது. உங்களுடைய ரப்பு சொன்ன ஹக்கத்தான் உங்களுக்கு சொல்லுகிறோம். உங்களுடைய ரப்பு தான், உங்களுடைய ரப்பு, உங்களை படைச்சவன் சொன்னது. எப்படி சொல்லல, உங்க வாப்பா சொன்னது அதான் சொல்றேன். அப்ப அவர் எவ்வளவு அதை ஏற்றுக்கொள்வார்? ஓ எங்க வாப்பா, ஓ உங்க வாப்பா சொன்னதை நான் சொல்றேன், அப்படியா? இல்ல, உங்களோட சேர் சொன்னதை சொல்றேன், உங்களோட அதிபர் சொன்னதை சொல்றேன். அப்ப அது அவங்களுக்கு அந்த விடயம் ஏற்றுக்கொள்வதற்கு மிகவும் நெருக்கமாக வரும். ஓ ஏற்றுக்கொள்ளத்தான வேணும், எங்க வாப்பா சொன்னது, எங்க சேர் சொன்னது சொல்லுங்க, உங்களோட ரப்பு சொன்னது. உங்களுக்கு படிக்க தந்தால் சொன்னதில்லை, உங்க பராமரிச்சா சொன்னதில்லை, உங்களோட படைச்சவன் சொன்னது. அவன் படைக்கலண்டா உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்களே கிடையாது. எதை கொண்டெல்லாம் பெருமை அடிக்கிறீங்களோ, எதை கொண்டெல்லாம் பேர் போகுதோ, அதுக்கு நீங்களே இல்லையே. அந்த அந்த உரிமை அந்த ரப்பு சொல்லுகிறான், உங்களோட ரப்பு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஹக்க சொல்லுகிறான். ஒக்கலில் ஹக்கு மின் ரப்பிக்கும், இந்த முடிவுகள் எல்லாம் ஹக்கே, அது உங்களோட ரப்பு சொன்னது. எது அல்லாஹ் சொல்றான்? அப்படியே நீங்க சொல்லிட்டு விடுங்க. ஃபமன் ஷா ஃபல்யூமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், அது யாருக்கு இஷ்டமோ ஏற்றுக்கொள்ளட்டும், யாருக்கு அவங்களுக்கு படல. அவர் சொல்ல, எங்களோட புத்திக்கு படல, எங்களோட அறிவுக்கு படல, எங்களுடைய ஸ்டைலுக்கு படல, எங்களோட போக்குக்கு படல, படாதாக்களை விடுங்க, போகட்டும். உங்களோட பட்டாக்கள் எடுங்க, படாதாக்கள் விடுங்க, எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. எடுக்கணும்னு முடிவெடுத்தாக எடுக்கட்டும். எங்களுக்கெல்லாம் சரி வராது, ஷரியத் சரி வராது, இந்த சுன்னத் சரி வராது, அவங்களுக்கு போகட்டும், அவங்க போகட்டும். அவங்களுக்கு நாங்க என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறேன்? இன்னா அத்ததுனா லில்-ஸாலிமீன நாரா. எப்படி தனக்கு தீன் சரி வராது, அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய புத்திமதி எங்களுக்கு படாது, எங்களுடைய அறிவுக்கு படுவதில்லை, எங்களுடைய புத்திக்கு படுவதில்லை, எங்களுடைய ஆய்வுக்கு படுவதில்லை, எங்களுடைய ஸ்டைலுக்கு படுவதில்லை. அல்லாஹ் சொல்ல, இவன் அநியாயக்காரன். உனக்குன்ற ஒரு போக்கு எப்படி வாரது? நானே உன்னை படைச்சது, படைச்சனா தான். நீ தானா உருவாகினியா? நீ தானா உருவாகினா உனக்குன்னு ஒரு போக்குறது போகலாம். நீ தானா தான் உருவானது இல்லையே, நான் படைச்சது. அப்ப உனக்குன்னு ஒரு போக்கு இருக்க இயலாது. நான் சொல்றதா இந்த போக்கு. அப்படி இல்லைண்டா இவர்கள் அநியாயக்காரர்கள். இந்த அநியாயக்காரர்களுக்கு என்ன தெரியுமா இருக்கு? இன்னா அத்ததுனா லில்-ஸாலிமீன நாரா, நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு எங்க இருக்குது? அஹாத பிஹிம் சுராதிகுஹா, அவங்க நாலா பக்கத்திலும் சூழ்ந்து கொண்டு. நெருப்பிலிருந்து பயந்து ஓடினா நெருப்புக்கு தான் போவாங்க. நாலு பக்கம் நெருப்பு, ஒரு பக்கம் தான் நெருப்பு திருத்தி வரல, நாலு பக்கம் நெருப்பு. அதனால நெருப்பிலிருந்து பயந்து தப்ப ஓடினா நெருப்புலாம் மாட்டுக்கொள்ளுங்க. அஹாத பிஹிம் சுராதிகுஹா வயஸ்தகீது யுஆசு பிமாயின் கல்முஹில், நெருப்புடைய சூடுபட்டு தாகம் நின்றவங்க தகிக்குது என்று தண்ணி கேட்டு பதறினா அவங்களுக்கு நெருப்பை விட மோசமான தண்ணி கொடுக்கப்படும். அவங்க தாகம் என்று நெருப்பு படல, நெருப்புடைய சுவாலை பட்டு தாகத்தால துடிக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்படும் தாகமா இந்தாங்க குடிங்க என்று நெருப்பை விட மோசமான அந்த தண்ணியை கொடுக்கப்படும். அந்த தண்ணியை கிட்ட கொண்டு வருகிற முகமே கருவி பேசும். அப்படியே எல்லாம் சொல்றான், அநியாயக்காரர்களுக்கு இதான் முடிவுன்னு சொல்றான். அதனால நீங்க போனா போங்க, அவங்களுக்கு ஷரியத் வானாடி போங்க, நீங்க அவங்களுக்கு சுன்னத் சரி வந்து போங்க. எங்க போங்க? இங்க போங்க. நீங்க போற இடம் இதுதான். நெருப்பு சுத்தம், நெருப்புக்கு பயந்து தாகம் என்று துடிக்கா நெருப்பை விட மோசமான பானம் பறிக்கப்படும். இந்த முடிவு வேணும்னா போங்க, இல்லைன்னா வாங்க. அல்லாஹ் முடிவாக சொல்லுவான், ரெண்டிலும் ஒன்றுதான். சரி, அதனால தீன்தாரி ஆகணும். தீன்தாரி ஆகிறது ஒரு மனிதனுடைய பாக்கியம்.
நம்முடைய வாழ்க்கையுடைய வெற்றி அது. வெற்றி எப்ப விளங்கும்? தீன்தாரியா பார்க்கறது வெற்றி அடங்கியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது என்ன வெற்றி? தீன்தாரியில பார்க்கிறோம். சரி, எங்கட பார்வையில் தீன்தாரி தொழுகிறார், கலர் என்றார், சுண்ணத்தில் இருக்கிறார், ஷரியத்தில் தீன்தாரி, அவர் வெற்றியா? அவர் இல்லையே, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரு. வெற்றியா? கிடைக்கிறோம். தலை வெற்றிண்டா என்ன? வெற்றி எப்ப விளங்கும் என்றால் வாழ்க்கை முடியக்கலாம் விளங்கும். வாழ்க்கையுடைய கடைசி மூச்சில தான் வெற்றி விளங்கும். மரணிக்கிற ஒவ்வொருவரும் அவர் தங்குமிடமாகிய சுவர்க்கத்தையோ நரகத்தையோ கண்ணால பார்க்காம மௌத்தாகிறதே இல்லை. அவர் தங்களுடைய பாப்பா அப்பா விளங்கு வெற்றி தோல்வி விளங்கும். அதுக்கிடையில விளங்காது. அதுக்கிடையில தீனுடைய வெற்றி தீன் இல்லாதவருடைய தோல்வி எல்லாம் காட்டுறது இல்லை. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கல மார்க்ஸ் போடுறது இல்லை. சரி வந்து பார்த்துட்டா சரி இது சரி அடிக்கா 40 அப்படி போட்டுட்டு போவாரா? எல்லாம் பார்த்துட்டு போவார், போட்டுட்டு போக மாட்டார். எக்ஸாம் முடியணும், முடிஞ்சது பிறகுதான் முடிவு வரும். சரி, வாழ்க்கை முடியணும், கடைசி மூச்சையும் விட்டுறணும், அப்பதான் முடிவு காட்டப்படும். நீ இவ்வளவு காலம் வாழ்ந்து அடைஞ்சது இந்த இருக்கு சொர்க்கம் காட்டப்படும். அல்லது வாழ்ந்து நீ வாழ்க்கையை நாசமாக்குறது இந்த அறிக்கை நரகம் காட்டப்படும். முடிவு அது இனிப்புறம் மாற்றே இயலாது. அது போய்த்தான் ஆகணும். சில அந்த முடிவுகள் காட்டப்படும், மறுமையில் அதை போய் அடைவார். அந்த கெட்ட முடிவை யார் அடைகிறாங்களோ அப்பதான் அவர்களுக்கு தீனின்படி வாழணும் என்ற உறுதியான எண்ணம் வரும். அப்ப வரும். தீன இழந்ததுனால என்ன முசீபத்து, என்ன இழப்பு நஷ்டம் கண்ணுக்கு முன்ன கண்டாரோ சக்கராத்துல, இவ மறுமையில அதை அடைகிறார், நரகத்துக்கு போறார். அப்ப உறுதியான முடிவெடுப்பார், தீனின்படி வாழுவேன் உறுதியான முடிவு. இப்ப அல்லாஹ்வோடு பேசுவார். என்ன பேசுவார்? ரப்பனா வலபஸ அலைனா ஷக்வத்துனா வகுன்னா கௌமன் வால்லீன். யா அல்லாஹ், நான் உலகத்தில் எனக்கு மூதேவித்தனம் எனக்கு மிகைத்து விட்டது. நான் மூதேவியா வாழ்ந்துட்டேன். ஆனா உலகத்தில் அவர் தன்னை ஒரு அதிர்ஷ்டசாலின்னு விளங்கியிருப்பார். தீன் இல்லாட்டியும் காசு இருக்குதானே, தீன் இல்லாட்டியும் பதவி இருக்குதானே, தீன் இல்லாட்டியும் என்னெல்லாம் இருக்குது உலகத்தில், தீன் மட்டும்தான் இல்லை, மற்றெல்லாம் இருக்குதானே, எல்லாரும் எனக்கு தானே வராங்க, தீன்தாரிகளும் எனக்கு தானே வராங்க, அதனால தீன் இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இதை தன்னை ஒரு பாக்கியசாலி, ஒரு அதிர்ஷ்டசாலி, ஒரு வாழ்க்கையில முன்னேறிய ஒரு மனிதர் அப்படின்னு நினைச்சு கொண்டார். இப்ப அவரே சொல்லுவார், இல்லையா நான் ஒரு மூதேவின்னு சொல்லுவார். மூதேவி இல்ல, மூதேவி மிகைத்த ஒரு மனிதன். யாழ் எங்களுடைய மூதேவித்தனை என் மீது மிகைத்து விட்டது, அதனால ஒக்குன்னா கௌமம் வாலீன், தவறான வழியில போய்த்தோம். எங்களுக்கு ஹராத்துக்கு பயம் இருக்கல, அல்லாடைய கட்டளைகளை குறைபாடு செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு எங்களுக்கு ஒரு கவலை கொண்டு வரல. ஏன் நாங்கள் வாழ்க்கையில் இடத்தை அடங்கிட்டோம், நாங்கள் வெற்றி அடங்கிட்டோம், நாங்கள் அனுபவிக்கிறோம். இதெல்லாம் மூதேவித்தனம்னு விளங்கல. எப்ப விளங்குது? நரகத்தில் இப்ப நுழைகிறாரோ அப்ப காட்டப்படுது விளங்குது. அவரே சொல்லுவார், கலபத்தாலையினா சிக்குவத்துனா, யாரும் எங்களுடைய மூதேவித்தனம் எங்களை மிகைத்து விட்டது, அதனால வழிகட்டு விட்டோம். அப்ப என்ன செய்யப்ப? ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, யாழ இதுக்குள்ள கிடைக்கலாது, எதுக்குள்ள கிடைக்கிறார்? நெருப்புக்குள்ள கிடைக்கலாது, இதுல எங்களை யாழ வெளியில போடுன்னு சொல்லுவார். யாழ வெளியில போடு, கிடைக்கலாது. ஏன் தெரியுமா? நரக நெருப்பு இருக்குதே, உலக நெருப்பை போல சுட்டுட்டு போறோம் அல்ல. உலக நெருப்புல காலை கொண்டு நெருப்புல வச்சோம், காய்ச்சிட்டு போயிட, காலை தூக்கிட்டோம், காயம், அவ்வளவுதான். அப்படி இல்லை. நரகத்தில் நெருப்பு இருக்குது, நெருப்புல கால் பட்டா அந்த நெருப்பு வெளியில சுட மட்டுமில்லை, காலுக்கு உள்ளுக்குள்ள போய் பேய்த்திரும், உடம்புக்கு உள்ளுக்குள்ள நெருப்பு பூஞ்சிரும். காலை தூக்குனா நெருப்பு இங்க நெருப்படம் தூக்குவார். அல்லாஹ் தஆலா நரகவாதிகளை பற்றி சொல்லக்கில, கோடான கோடி மக்கள் நரகத்துக்கு போறாங்க, அவங்களை பார்த்து அல்லாஹ் பாவிக்கிற வார்த்தை இருக்கிறே, மனிதர்கள் என்ற வார்த்தையை பாவிக்காமலுக்கு வக்கூத் என்று பார்க்கிறார். வக்கூது ஹன்னாசு வல் ஹிஜாரா,
இந்த மனிதர்கள் எல்லாம் விறகுகளாக வந்திருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுவான். வக்கூதுன்னா விறகு. நரகவாதிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், நரகத்துக்கு விறகு வந்திருக்குன்னு அல்லாஹ் சொல்லுவான். நான் சொல்ல தானே, குஷினிக்கு விறகு வந்திருக்குதுன்னு சொல்றோம். எவ்வளவு என்ன குஷினிக்கு விறகு வந்திருக்கு, என்ன செய்வாங்க? அது நெருப்புல போடுவாங்க. அந்த விறகை தூக்கி தூக்கி நெருப்புல போடுவாங்க. அது என்ன செய்யும்? அந்த அந்த விறகு நெருப்பாக மாறும். மரக்கட்டை அடுப்புல வச்சா கொஞ்ச நேரத்தை வந்து பார்த்தா அதுல 3 பகுதி மரக்கட்டையா இருக்கிறது, நெருப்பு கட்டியா இருக்கும், மற்றது விறகா இருக்கும். பிறகு வந்து பாருங்க, அந்த மரக்கட்டையில அரைவாசி நெருப்பு கட்டியா இருக்கும், மற்றது விறகு கட்டையா இருக்கும். இதுக்கு பேர் என்ன? வகூத். அல்லாஹ் சொல்றார், இவர்கள் எல்லாம் விறகுகளாக வருவார்கள். அப்படின்ற அவர்கள் நரகத்தில் போன உடனே அவருடைய உடம்புல ஒரு பகுதி நெருப்பு கட்டியாக மாறிடும். சிலாக்களுக்கு கால், கலண்டை கால கீழே நெருப்பு கால் கொடுக்கப்படும். சிலாக்களுக்கு முட்டங்கால கீழே அவனோட கால் நெருப்பு கால், அதிலிருந்து சுவாலை வெளியாகும். சிலாக்கள் இடுப்பு கீழே மனுஷ இந்த உடம்பு இருக்காது, நெருப்பு உடம்பு இருக்கணும். பாவங்கள் ஒவ்வொன்றும் நெருப்பாக மாத்துது. அதுதான் வக்கூதுன்னு சொல்லியிருக்கிறார். நெருப்பு எப்படி அணைக்கிறது? அல்லாஹ் அணைக்க சொல்லித்தான் ஒவ்வொரு நாளும் 5 தரம் அழைக்கிறான். நீ நெருப்பா பைத்தா அணைச்சிட்டு கொண்டு அழைக்கிறான். என்ன அழைப்பது? அதான் சொல்லப்படுது. தொழுகைக்கு போறோம் என்று சொன்னா அதுல யதார்த்தம் என்ன தெரியுமா? நெருப்பணைக்கு போகிறேன், தொழுவிட்டு வாரேன் சின்னொரு வேலை அல்ல. 5 வயசிலிருந்து செஞ்சு வந்த பழக்கப்பட்ட ஒரு சிம்பிளான ஒரு செயல் அல்ல. நான் தொழ போறேன் என்று சொன்னா ஒரு யதார்த்தம், நான் நெருப்பு அணைக்க போறேன் அப்படின்னு விளங்குது இல்லையே. ஒரு மலைக்கு வந்து விளங்கப்படுத்துறார். அதானிலேயே அதை காணலையே, சொல்லுவாங்கன்னு சொல்லப்படுது இல்ல. அது கொஞ்சம் அது பின்னாடி சொல்லப்படுது, ஹையாலல் ஃபலா, வெற்றிக்கு வாருங்கள். வெற்றினா என்ன? நரகத்திலிருந்து தப்பி சுவர்றதுக்கு போற பேர் தான் வெற்றி. அந்த நெருப்புக்குள்ள பேசுறாமலுக்கு தப்பி போறானே, அதுக்கு பேர் தான் வெற்றி. அப்ப தொழுகைக்கு வாங்க, நெருப்புல இருந்து தப்புவீங்க. எதுக்கு விளக்கம்? ஒரு மலக்கு வந்து சொல்லுகிறார். அதான் சொல்லப்பட்டதும் அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்புவார். அந்த மலக்கு வந்து சொல்லுவார், ஆதமுடைய மக்களே, உங்களுடைய பாவத்தின் காரணமாக உங்கள் மீது நீங்களே எரிய வைத்திருக்கும் நரக நெருப்பை அணைக்க புறப்படுங்கள் சொல்லப்படும். தொலைங்க போற நெருப்பு அணைக்க போறேன் சொல்ற. வீட்டில பக்கத்து வீட்டில நெருப்பு பத்திட்டு இருந்தா நாங்களே பதறிக்கொண்டு போவோமே. அதுக்கு வீட்டு எங்களை வீடு இருக்கு. தூரத்து வீட்டில நெருப்பு பத்தாலும் ஓடி போவோம். ஏன்? அதுவும் மனுஷன் இருக்கிறானே என்று போவோம். பக்கத்து வீட்டில் நெருப்பு பிடிச்சா ஓடி போக மாட்டோம், பதறிக்கொண்டு போவோம். ஏன்? அடுத்த எம்மட வீடு தான். எங்கட வீட்டுக்கு நெருப்பு பிடிச்சா எப்படி போவோம்? போனதே எங்களுக்கு தெரியாம இருக்கு. அந்த அளவு நாங்க வேகமா பறந்தே வைத்திருவோம். எங்கட வீட்டுக்கு நெருப்பு பிடிக்கிட்டா. வீட்டுக்கு நெருப்பு பிடிக்கல, நாங்க உடுத்திக்கிற உடுப்புல நெருப்பு பிடிக்கிட்டு என்ன செய்வோம்? என்ன செஞ்சோம்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்? அந்த செயலுக்கு சிந்திக்கிறது கூட இடம் இருக்காது. அவ்வளவு வேகமாக நாங்கள் செயல்பட்டுடுவோம். நெருப்பா உடுப்பலையா என்ன செய்வோம் அப்படின்னு யோசிக்கலாமா? இல்லை, யோசிச்சு செய்யறது ஒண்ணும் இல்லை. யோசிக்கவே நேரம் இல்லை. என்ன செஞ்சோம்னு எங்களுக்கே தெரியாது. அப்படி செய்வேன். எந்த உடுப்புல நெருப்பு, உடுப்புல நெருப்பு பிடிக்கல, உங்களோட உடம்புல நெருப்பு பிடிக்கிச்சு. அப்ப என்ன செய்வோம்? அதுதான் தொலை போறது. தொலைக்கு என்ன செய்யறது? உங்களோட உடம்புல நெருப்பு பிடிக்கிறது. எங்க பிடிக்க நெருப்பு? நீங்க செஞ்ச ஒவ்வொரு பாவமும் உங்கள் மீது நீங்க போடுகின்ற நெருப்பு தான் அது. ஹராத்தை பார்த்து ரசிக்கிறார் அப்படின்ற கருத்து என்ன? அவர் தனக்கு நெருப்பை கட்டி தனக்கு போட்டுட்டார், ஒரு நெருப்பு போட்டுட்டார். ஹராத்தை கேட்டு அவர் ரசிக்கிறார் அப்படின்ற கருத்து என்ன? அவர் என்ன நெருப்பை தட்டி தன் உடம்புல போட்டுட்டார், உடம்பு எரியுது. ஹராமான சாப்பாடு சாப்பிடுகிறார், நெருப்பை போட்டுக்கிட்டார், தன்னை உடம்பு நெருப்பாக்கி கொண்டார். இப்படி ஒவ்வொரு ஹராமும் உடனே நெருப்பாக்குது. ஆனா நாங்க இன்பமா தானே இருக்கிறோம்.
ஹராத்தை பார்த்து இன்பம், ஹராத்தை கேட்டு இன்பம், ஹராத்தை திண்டு இன்பம், ஹராமான முறையில உழைச்சி இன்பம், ஹராமான முறையில உடுத்து இன்பம். எங்க நெருப்பு? இந்த நெருப்பை இந்த உலகத்துடைய மாயை தடுத்து கொண்டிருக்கிறது. எப்ப இந்த உலகத்திலிருந்து நாங்கள் கலர்றோமோ மௌத்தின் மூலமாக, அது மௌத்திலிருந்து அடுத்த காலடி வைக்க கபர் இருக்கிறது, அது ஒரு காலமே மன்னரையா இருக்காது, அது நெருப்பறையா இருக்கு. அவங்களை நெருப்பறையை தயாரிச்சிருக்கிறீர்கள். அங்க போனீங்கன்னா அப்ப உங்க உடம்பு நெருப்பா போயிட்டு. ஏன் நெருப்பா? உலகத்தை நெருப்பு அணைக்கலையே. நெருப்பு அணைக்காமல் போயிட்டீங்கன்னா மன்னரை நெருப்பறையா இருக்கணும். அதை அணைக்கத்தான் கூப்பிட்டு தொழுகை. சரி, நாங்க தொலை வாரோம், அணைஞ்சிட்டா சரி. அணைஞ்சா, நெருப்பு அணைஞ்சா விளங்கும். எப்படி விளங்கும்? இன்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை இருக்கிறே மானக்கேடான பாவன காரியங்களை தடுக்கும். அப்பதான் பாவத்துக்கு பயம் உண்டாகும். இந்த இருந்த நெருப்பு அணைஞ்சிட்டுண்டா பாவம் செஞ்சு என்னையே நான் நெருப்பாக மாற்றிக் கொண்டேனே, தொழுதேன் நெருப்பு அணைஞ்சிட்டு, அது அடையாளம். தொழுது முடிஞ்ச உடனே பாவத்துடைய பயம் உள்ளத்தில் இருக்கு. தொழுது முடிஞ்சு போற வழியை விட்டு இப்ப கல்புல பாருங்க, என்ன யோசனை, என்ன கல்புல, என்ன அடி மனசுல என்ன இருக்குது? பாவத்துக்கு பயமா இருக்குது. அப்ப ஏற்கனவே உங்களோட பாவத்தினால் உங்களோட உடம்பை நெருப்பாக்குனீங்களே, அது அணைஞ்சுவே. இல்ல பாவம் தான் செய்ய போறார், அவங்களோட தொழுகை நெருப்பு அணைக்கல. சும்மா வேலைக்கு தொழுதுங்க, அவங்களோட உடம்பு இன்னும் நெருப்பா தான் இருக்கு. தொழுகை மூலமாக பாவத்துடைய பயம் உண்டாகிறது. தொழுகையினால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, அந்த நெருப்பு அணைந்து விட்டது என்று கிடையாது. அதனால சொல்லலாம், என்ன தொழுகன்னு சொன்னாலே, இன்ன ஸலாத்த தொழுகன்னு சொன்னாலே பாவத்தை தடுக்கும். பாவத்தை தடுக்கணும். பாவத்தில் பயம் உண்டா? பாவத்தில் பயம் உண்டாகிறது தொழுக. தொழுது முடிஞ்சா மனசுல பாவத்தில பயம் வருமெண்டா, அது எங்கிருந்து வரும்? எப்படி வரும்? அதுக்கு அல்லாஹ் ஒரு தொழுகையை சொல்லுகிறார். அந்த தொழுகை தொழணும். எந்த தொழுகை? மூமிங்களுடைய தொழுகை. வெற்றி வாக்களிக்கப்பட்ட மூமிங்கள். கது அஃப்லஹல் மூமினூன். அதாவது பேரளவில் மூமிங்கள் அல்ல, சும்மா ஷோக்காற்ற மூமிங்கள் அல்ல, ஏமாந்தவர்கள் அல்ல. கது அஃப்லஹல் மூமினூன், மூமிங்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அந்த வெற்றியுடைய அந்த மூமிங்கள் தொழுவாங்களே, அந்த தொழுகையை தொழணும். எப்படி சொல்வார்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவர்கள் தொழுகைக்கு இருப்பார்கள், தொழுகையில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கும். அல்லாஹ்வுடைய பயத்தை கல்புடைய சுமந்தவர்களாக தொழுவார்கள். அந்த தொழுகை தொழுது முடிஞ்சதும் பாவத்துடைய பயத்தை உண்டாக்கும். தொழுகையில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் தொழுது முடிஞ்சது பாவத்துடைய அச்சம் இருக்கும். நீங்க அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத சும்மா தொழுது போனா, மறதியோட தொழுது போனா, ஏமாந்த தொழுது போனா, தொழுது முடிஞ்சு பாவத்திலே பயம் வராது, திரும்பி பாவத்துக்கு தான் போவீங்க. அந்த தொழுகை எல்லாம் தூக்கி முகத்திலே அடிக்குவாங்க. தொழுகைக்குள்ள அல்லாஹ்வுடைய அச்சம் வரணும். அப்பதான் தொழுத பிறகு வாழ்கின்ற வாழ்க்கைக்குள்ள பாவத்தில் பயம் வரும். வாழணும், பாவத்துடைய சூழல்ல தான் வாழணும். ஆனா பாவம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னா பாவத்திலே பயம் இருக்கணும். பாவத்திலே பயம் இருந்தா பாவத்திலே சூழல் இருந்து பாவம் செய்ய மாட்டோம். அல்லாஹ் உலகத்துல பாவத்திலே சூழல் அமைச்சிருக்கிறான். பாவமே இல்லாத ஒரு சூழல் தேடி போனோம்டா அது எல்லாருக்கும் அமையாது. பாவத்திலே சூழல் தான் வாழணும், பாவம் செய்யக்கூடாது அப்படின்னா பாவத்துடைய பயம் வரணும். அது தொழுகை மூலம் உண்டாக்கி விடணும். தொழுது தொழுது பாவத்துடைய பயத்தை மனசுல உண்டாக்கி விடணும். அது எல்லா தொழுகைக்கும் அது வராது. அது எந்த தொழுகைக்கு வரும்? அல்லாஹ் சொல்ற மூமிங்களோட தொழுகைய மூமிங்க தொழுவாங்களே அந்த தொழுகை தொழணும். அந்த தொழுகை என்ன விசேஷமா? ருக்கு, சுஜூது, திலாவத்து அது இருக்குது. அது எல்லாத்தையும் விசேஷமா உண்டு இருக்கு. அந்த தொழுகையில என்ன இருக்குது? ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அந்த தொழுகைக்குள்ள அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது. தொழுகைக்குள்ள அல்லாஹ்வுடைய பயத்தை கொண்டு வாரது
தொழுகையுடைய நோக்கங்கள்ல முக்கியமான நோக்கம் அது. தொழுகை வெற்றிகரமா அமையணும் என்றால் அல்லாஹ்வோட அச்சத்தை உள்ளத்துல சுமந்து தொழணும். அந்த தொழுகை தான் பாவத்துற சூழல்ல பாவத்துல பயத்தை உண்டாக்கி தரும். பாருங்க, விருந்துக்கு போகணும். விருந்து வீட்டுல எல்லா சாப்பாட்டுடையும் ஸ்வீட் வச்சிருக்கிறாங்க, வச்சிலப்பம் வச்சிருக்கிறாங்க, ஸ்வீட் வச்சிருக்கிறாங்க. ஆனா அவரா திங்க மாட்டார். ஏன் திங்க மாட்டார்? அவருக்கு பயம் ஒன்று இருக்குது. அவர் ருசியான எல்லாரும் ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாங்க, ஏற்றக்காடி சாப்பிடுறாங்க. ஒரு ஆள் திங்க மாட்டார். ஏன்? அவருக்கு பயம் இருக்குது. என்ன பயம்? அது சாப்பிட்டா அது இந்த கால் பைத்திருமோ, கண் பைத்திருமோ, கிட்னி பைத்திருமோன்னு பயம் இருக்கு. அவர் யாரு? நோயாளி. அவருக்கு அந்த பயம் அந்த சூழல, விருந்து சூழல்ல அதை திங்க விடாம தடுக்கும். அங்க யாரும் போட் போடல. சுகர் நோயாளிகள் சாப்பிடக்கூடாது என்று யாரும் சொல்லவும் இல்லை, போட் போடவும் இல்லை. ஊடுள்ளாக்கள் சொல்லுவேன், நீங்க திங்கான்னு சொல்லல. அவருக்கு பயம் ஒன்று இருக்குது. அந்த பயம் அந்த இன்பமான சாப்பாட்டை தடுக்குது. பாவத்திலே சூழல், மக்கள் பாவத்தின் பக்கம் கூட்டக்கூடமா போவாங்க, பாவத்தை ரசிக்கிறாங்க, பாவத்தை ருசிக்கிறாங்க. நான் பாவம் செய்ய மாட்டோம். யார் செய்ய மாட்டோம்? அதாவது மனசுல பயம் இருக்கிற, பாவத்தில் பயம், அவர் செய்ய மாட்டார். ஊடுள்ளாக்கெல்லாம் பாவம் செய்யறாங்க, செய்ய மாட்டார். ஏன்? அந்த பயம் விடாது. அந்த பயம் பாவம் செய்ய விடாது. கூட்டாளி மாதிரிலாம் பாவம் செய்யறாங்க, இவர் பாவம் செய்ய மாட்டார். யார் செய்ய மாட்டார்? அது பயம் உள்ள மனிதர். அவர் எப்படி பயம் எடுத்தார்? தொழுது தொழுது பயத்தை உண்டாக்கி கொண்டார். சும்மா சடங்கு தொழுகை அல்ல, அவர் சரியான தொழுகை தொழுவார். அல்லாஹ் சொன்ன தொழுகை. யாருடைய தொழுகை? மூமின்களுடைய தொழுகை. அந்த மூமின்களுடைய தொழுகையை நாங்க உண்டாக்கி கொள்ளணும். தொழுகை மூலமா வெற்றி கிடைக்கும். அல்லாதையே தொழுது தொழுது ஏமாந்து கூட்டத்தில் வைக்கிறோம். சில மூமின்களுடைய வெற்றி என்னது? மூமின்களை வெற்றி என்ன? குடிச வந்து கோபுரமா மாறுறது பேரா? பைசிக்கல் ஓடுனால் வாகனத்தில் போறது பேரா? சின்ன கடை வச்சால் பெரிய ஹோல்சேல் கடைக்கு மாறினதுக்கு பேரா? அறிமுகம் இல்லாம கிராமத்துக்கு வந்தவர் இங்க டவுன்ல பேமஸ் ஆனது பேரா? அதுக்கு பேரா வெற்றி? சில வெற்றி என்ற வார்த்தை எல்லாம் உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னாலேயே அறிமுகப்படுத்திட்டான். உலகமே படைக்கப்படல, மனுஷனே படைக்கப்படல. மனுஷன் வெற்றியை பத்தி அல்லாஹ் ஆரம்பத்தில் பேசிட்டான். அருமை நபி சொன்னாங்க, அல்லாஹ் சுவர்க்கத்தை படைச்சான். அது சுவர்க்கத்தில இன்பங்களால நிறைச்சான். அஜ்ரா உயுனஹு பாதிலா சிமாரஹு. அந்த அந்த சுவர்க்கத்தில் நீரோடுகள் எல்லாம் அந்த நிலத்துல ஓட வச்சான். மரங்கள்ல பழங்களை தொங்க வச்சான். அப்படியே இன்பங்களால் நிறைந்த அந்த சுவர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் பேசினான். என்ன பேசினான்? அது அஃப்லஹல் மூமினூன் என்று பேசினான். மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் அப்ப பேசினான். மனுஷனை உலகத்துக்கு அனுப்பி இப்ப பேசின பேச்சு இல்லாது. உலகமே படைக்கப்படல, மனுஷனே வரல. அல்லாஹ் அந்த மூமின்களை வெற்றியை பார்த்து அப்பவே பேசிட்டான். இதுதான் வெற்றி இந்த சுவர்க்க இன்பம். அது அல்லாஹ் தஆலா அடுத்தவங்க மாத்தியும் போட்டான். அங்க அடுத்தவங்க தான் பேச வைத்தார். ஹதீஸ்ல அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் மாளிகைகளை காட்டினான். எப்படி காட்டினான்? லபினத்து மின் யாக்கூத்தத்தின் ஹம்ரா வ லபினத்து மின் ஜபதஜத்தில் ஹதரா வ லபினத்து மின் துர்ரத்தில் பைதா. அந்த மாளிகையிலே ஒரு கல்லு சிகப்பு மாணிக்கம், அடுத்த கல்லு பச்சை மரகதம், அடுத்த கல்லு வெள்ளை முத்து. முழு மாளிகையிலும் ஒரு கல் இல்ல, ஒவ்வொரு கல்லும் இது மூணும் தான். நாலாவது கல்லு கிடையாது. முழு மாளிகையும் இந்த மூணு கல்லும் தான் மாறி மாறி வரும். அதோடைய சாந்தாக கஸ்தூரியல் ஆக்கினான். முற்றத்தின் செடியாக ஜாஃபரான் குங்குமத்தை ஆக்கினான். முற்றத்துடைய பரப்பப்படுகிறது மாணிக்க கற்களை ஆக்கினான். இன்னும் இன்பங்களால் அந்த மாளிகையை எல்லாம் அமைச்சிட்டு அவருடைய வனப்பையும் வசீகரத்தையும் அல்லாவே பார்த்து திருப்தி அடைஞ்சிட்டு அந்த மாளிகை சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இந்தக்கை நீ பேசேன்னு அல்லாஹ் சொன்னான். என்ன சொல்ல போற? பேசேன்னு அல்லாஹ். அந்த சொர்க்கம் பேசியது, அல்லாஹுவை பார்த்து சொர்க்கம் பேசியது. என்ன பேசியது? அது அஃப்லஹல் மூமினூன் பேசியது. மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் சொல்றது. சில உலகத்தில் மக்கள் வெற்றி பாவிக்கிறாங்க. போட்டியில வெற்றி அடைஞ்சோம், விளையாடி வெற்றி அடைஞ்சோம், எலெக்ஷன்ல வெற்றி அடைஞ்சோம், படிச்சு வெற்றி அடைஞ்சோம், வியாபாரத்தில் போட்டி வெற்றி அடைஞ்சோம். அதெல்லாம் சும்மா பேசிட்டு பேசுறது.
அந்த வெற்றி பிறகு கொஞ்சம் காலம் போன போல அது கதையே இல்லை. அது பழைய கதை விட்டு தள்ளுங்கன்னு சொல்லிடுவோம். நீங்க போன வருஷம் வெற்றி கொண்டாடி அது பழசு முடிஞ்சு விட்டு தள்ளுங்க. அது போன வருஷம் ஸ்போர்ட்ஸ்ல வெற்றி உண்டு. நீங்க வந்து கொண்டாட்டங்கள் அது வந்து 5 வருஷம் தான் எலெக்ஷன்ல வெற்றி அதெல்லாம் முடிஞ்சு தள்ளி சொல்ல அப்படி வெற்றி இல்லது எல்லாம் அல்லாஹ் இந்த வெற்றியுடைய இந்த நிலைமை வருவதற்கு எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் அறிவிச்சிட்டான். மூமின்களை வெற்றி இதுதான். அது பின்னால கோடான வருஷங்களாக தொடர்ந்து போக போகுது. முடிவில்லாத வெற்றி. அதான் வாழ்ந்ததுடைய வெற்றி, வாழ்க்கை வெற்றி. சிலது விளையாட்டுடைய வெற்றியை போல இல்ல, எலெக்ஷனுடைய வெற்றியை போல இல்ல, ஒரு படிப்புடைய வெற்றியை போல இல்ல, ஒரு பதவியுடைய வெற்றியை போல இல்ல, வாழ்க்கையுடைய வெற்றி. பிறந்ததும் மரணித்ததும் இதோடைய நோக்கம் என்ன? அந்த வெற்றி. அது அந்த வெற்றியை நீங்க மனுஷனுக்குத்தான் நன்மாராய் சொல்ல மலக்கள் வருவார்கள், கூட்டமா வருவார்கள். வந்து சொல்வார்கள், நீங்க வெற்றி அடைஞ்சு போறீங்க, அல்லா தகாஃபு அல்லா தஹ்சனு, நீங்க கவலையே படவானாது, சஞ்சலமானாது, பயமானாது, வாபுஷிரு நன்மாராயம். வெற்றி அடைஞ்ச மனுஷனுக்கு நன்மாராயம். நன்மாராயம் வாபுஷிரு பில் ஜன்னத்தில் லதி குந்தும் துஅதூன். வெற்றிக்கெல்லாம் வாக்களித்தான் இந்த சுவர்க்கம், அது அவங்களுக்கு முடிவாகிவிட்டது. அது நன்மாராயம் தெரிஞ்சது. அங்க என்ன இருக்கு? வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீங்க நினைக்கிறது, நீங்க ஆசை வைக்கிறது, அதான் அங்க இருக்குது. நீங்க நினைக்கிறதெல்லாம் அங்க கிடைக்கும், கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு விருப்பமானதா இருக்கும். அந்த வாக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது இன்னும் அது முற்று பெற வைக்கிறார். நுஸுல்லம் மின் கஃபூர் ரஹீம். மன்னிப்பின் இரக்கமுடைய ரப்பு அல்லாஹ் இடத்துல நீங்க விருந்தாளியா போவீங்க. விருந்தாளியுடைய கௌரவம் கிடைக்கும். வேலைக்காரனுக்கு கூலி கொடுக்கிற மாதிரி அல்ல சுவர்க்கம். வேலைக்காரனுக்கு கூலி கொடுக்கிறதுக்கு கொடுக்கிறவன் கொடுப்பான், கூலியாலும் காணான்னு சொல்லுவான். எந்த கூலியாலும் சம்பளம் போதுமா? நீ சிரிக்கிறா என்ன தெரியும் தானே ஏதாவது சொல்லுவார், சொல்லிக்கொள்ள ஏதாவது சொல்லுவார். சம்பளம் கூட கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் கிடைக்காதா? கிடைக்கும் போல இருக்குது. அப்ப என்ன கிடைக்க பாப்பா? யாரும் இல்லை முதலாளி போதும் போதும் போது அது சொல்லுவாங்களா? சரி சரி 10,000 இல்லை 10,000 தேவையில்லை எனக்கு ரொம்ப தந்த போது அது சொல்லுவாங்களா? சரி கூலிண்டா கொடுக்கிறவர் சொல்வார் போதும் உண்டு, எடுக்கிறவர் சொல்வார் காணாண்டு. அதான் கூலி. கூலி வந்து கொடுக்கிறவர் சொல்ல போதும் அப்பா நீ செஞ்ச வேலைக்கு, எடுக்கிறவர் சொல்ல எங்க போதும் சொல்வார். சில விருந்தாளி கொடுக்கிறவர் சொல்வார் காணாத எடுங்க, எடுக்கிற விந்து சைடுல போதும் கூடன்னு சொல்வார். அது விருந்தாளி. அல்லாஹ் சுவர்க்கம் கூலி கொடுக்க மாட்டான், விருந்து கொடுப்பான். கூலியா கொடுத்தா எடுக்கிற காணாடி யோசிப்பார், விருந்தா கொடுத்தா கூடவே தேவையில்லைன்னு சொல்லுவார். கூலிக்காரனுக்கு சாப்பாடு கொடுப்போம். எப்படி கொடுப்போம் சாப்பாடு? தோட்டத்தில் வேலை செய்யலாம், அவருக்கு சாப்பாடு கொடுப்போம். எப்படி சாப்பாடு கொடுப்போம்? ஒரு பிளேட்ல சாப்பாடு. காணான்னு சொல்லக்கூடாது, அவன் மிச்சமா வீசவும் கூடாது, அப்பதான் கொடுப்போம். அவனுக்கு 2-3 துண்டு இறைச்சி போதும். 10 பேருக்கு அப்படி கொடுக்குறல்ல. முட்டைன்னா ஒரு முட்டை, பழம்னா ஒரு வாழைப்பழம், ஒரு சீப்பை தூக்கி வைக்கிறல்ல. அவன் அளவுக்கு மட்டுமே வைப்போம். விருந்தாளி எப்படி வைப்போம்? ஒரு விருந்தாளி 10 பேர் சாப்பாடு கொண்டு வைக்கிறான். இவ்வளவு வச்சிருங்க, அது விருந்து. அல்லாஹ் சுவர்க்கத்தை கொடுப்பார். கடைசியா போற சுவர்க்கவாதி இருக்கிறாரே, கடைசியா போற சுவர்க்கவாதி, அவருக்கே அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? விருந்து மாதிரி தான் கொடுப்பான், கூலி மாதிரி கொடுக்க மாட்டான். அவர் யார் தெரியுமா? நரகத்துல காலாதி காலமாக, அப்படின்னா லட்சம் வருஷம் இல்லை, கோடி வருஷம் இல்லை, கோடான கோடி வருஷம் இருந்தவர் நரகத்துக்குள்ள. 1 கோடி 2 கோடி வருஷம் இல்லை, கோடி 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 எத்தனை கோடியே தெரியாது, கோடான கோடி நரகத்தில் கிடந்து வந்தவர். ஏன் போயிருப்பார்? அவர் எல்லா பாவமும் செஞ்சிருப்பார், பாவங்கள் செஞ்சிருப்பார், அராத்தை செஞ்சிருப்பார், ஷிர்க் மட்டும் செஞ்சிருக்க மாட்டால், மற்ற எல்லா பாவமும் செஞ்சிருப்பார். அதுதான் கடைசியாக வரார். கேள்வி எனக்கு அவர் சொர்க்கம் போயிருப்பாங்க, சுவர்க்கத்தில் நரகத்திலிருந்து விடுதலை கொஞ்சம் போயிருப்பாங்க. இவர் கடைசியாக வரார் நரகத்திலிருந்து. கொலை செஞ்சிருப்பார், கொள்ளையடிச்சிருப்பார், என்ன பாவமும் செஞ்சிருப்பார். அப்புறம் உலகத்தில் பார்த்தா என்ன சொல்லியிருப்போம்? அவருக்கு இல்லாத பொருளாத எல்லா பாவமும் செஞ்ச ஒருவனை பார்த்தா
நாம் என்ன சொல்லுவோம்? எனக்கு சொல்ல எல்லாரும் சொல்லி ஒரு மூதேவி பிடிக்கணும்னு சொல்லுவோம். கொஞ்சம் பாவம் செஞ்சவனே சொல்றோம், இவன் இந்த மனுஷன் மூதேவி பிடிக்க. இதுல எல்லா பாவமும் செஞ்சவன், விட்ட பாவம் ஒன்றே ஒன்று சிறுக்கு மடிஞ்சல, சிறுக்கை தவிர எல்லா பாவமும் செஞ்சவன். நாம சொல்லுவாங்க பாதையில மூதேவி பிடிக்க, அந்த மூதேவி பிடிக்கணும்னு சொன்ன அவனுக்கு கொடுக்குற சொர்க்கம் இது. அந்த மூதேவித்தனத்தோட சொர்க்கம் வரையிலாது. அந்த மூதேவித்தனத்தை நீக்கிறதுக்கு கோடான கோடான கோடி வருஷம் நரக நெருப்புல அவரை உருக்கி எடுத்து அந்த மூதேவித்தனத்தை கழிச்சதுக்கு பிறகுதான் சொர்க்கம் வரலாம். எப்படி தங்கத்தை உருக்கிறோம், அப்படியே கலந்து சுத்தமான தங்கம் இருக்குது. தங்கத்துல கலப்பும் நெருப்புல போட்டு அப்படியே இத மாதிரி பாவத்துடைய கரையோட வந்தா சொர்க்கத்து வரையிலாது. அதற்கு நெருப்புல போட்டு உருக்கப்படும். அவர் நரக நெருப்புல உருக்கித்தான் அவருடைய பாவங்களோட கலந்து 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 போனது பிறகுதான் சொர்க்கத்து வருவார். எத்தனை வருஷமாகும் அது சொல்ல இயலாது, எண்ணிக்கை இல்லாதவங்க அதுதான் சொர்க்கத்து வருவார். இவருக்கெல்லாம் கொடுக்கிற சொர்க்கம் அவருக்கு ஒரே ஒரு நன்மை தான், களிமா சொன்னார், அவ்வளவு. அவர் ஒன்றுமே சொல்லல. அந்த களிமாவை அவர் ரிஜெக்ட் பண்றதுக்கு ஷிர்க் செய்யல, அதபித்தார். இந்த ஒன்றையோடு தான் வாழ்க்கையை நடந்தது. நல்ல விஷயம். களிமா செல்ல அவளை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ் மறுக்கல்ல. அதை தவிர மற்ற எல்லா பாவமும் செஞ்சார். முழு வாழ்க்கையுமே ஹராத்தில் கழிஞ்சது, ஷிர்க் மட்டும் தப்பித்தார். அவருக்கு இந்த ஒரே ஒரு நன்மைக்கு எல்லாம் கூலி கொடுக்க போறார். அது கூலியாக கொடுக்க மாட்டான், அவர் விருந்தாக எல்லாம் கொடுக்கிறான். அவர் நம்பிக்கை இழந்து என்றாலும் எத்தனை கோடான கோடி கெஞ்சி 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 இருந்தமே, இனி ஒன்றுமில்லை, கெஞ்சிட்டே இருப்போம். நரகவாதிகள் அல்லாட்ட கெஞ்சுவாங்க ஆரம்பமாக. போனோடனே மலக்கேள் கேட்பாங்க, அலம் யத்திக்கும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வயுன்திரூனக்கும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா. அது வரலையா உங்கள்கிட்ட? தூதர்கள் வரலையா? இப்படி ஒரு பயங்கரமான ஒரு நாள் இருக்குன்னு ஒருத்தரும் பயமுத்தாக்க இல்லையா? நீங்க பயப்படவே இல்லையா? அப்ப பயமுத்தாக்குத்தரும் வரலையா? பயங்கரமான நாள் ஒன்று இருக்குது. யௌமிக்கும் ஹாதா, நீங்க சந்திச்சு ஆவீங்க, பயங்கரமான நாளை சந்திப்பீங்க. இப்படி சொல்லி உங்களை ஒருத்தரும் பயமுத்தாட்ட இல்லையா? சரி, பயமுத்தாற்ற பேச்சு எங்க நடந்ததோ அங்க போகலையே. இவங்க எங்க போனாங்க? லேட்டஸ்ட் சொன்னா கேட்டு ரசிச்சுட்டு போகலாம். லேட்டஸ்ட் நியூஸ் தேடி போனார்கள். லேட்டஸ்ட் விஷயம் பழைய விஷயம் தானே. எது சுவர்க்கம் நரகம் இதெல்லாம் பழைய விஷயம். அதை விட்டு போட்டு லேட்டஸ்ட் ஏதாவது சொல்லுங்களேன். மார்க்கம் பேசிங்க, எப்படி பேசணும்? சும்மா சயின்ஸ் டெக்னாலஜியில் போட்டு அப்படி பேசிட்டா எல்லாரும் அப்படியே கேட்டுட்டு போவோம். கேட்டு போய் என்ன செய்ய? கேட்காம போய் என்ன செய்வீங்களோ கேட்டுக்கா தான் செய்வீங்க. அப்போ என்னது கேட்டது? சும்மா கேட்டது. கேட்காம போய் செய்த வேலை கேட்டுட்டு போய் செய்யறா என்னதை கேட்கற? அதனால எது இருக்கிறதே மலக்கள் கேட்பாங்க, இது கேட்காம போய் செய்யறவன் கேட்டுட்டு போய் செய்ய மாட்டான். ஏன்? இது பயத்தை உண்டாக்குற பேச்சு. மலக்கள் கேட்கிறாங்க, பயமுட்டா தெரியாதவங்களை. இந்த பயம் வராத பேச்சு உலகத்துல எங்கேயும் கேட்கலையா? நீங்க சொல்லுவாங்க, காலு பலா, நடந்ததுதான், நாங்க எடுக்கல. அதான் உதவித்தனம் சொல்றாங்க. அதான் உதவித்தனம். கலபத்தலைன சுக்குவத்தினா யாழ்லா மூதவித்தனம் மிகைத்து விட்டது. இந்த பயத்தை உண்டாக்குற பேச்சுகள் மனசுக்கு எடுக்கலாங்க. கேட்டுட்டு போனோம். சும்மா பழைய காலத்து கதை. நரகத்தை பத்தி எப்ப கதைக்கு ஆரம்பிச்சது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் ஆரம்பிச்சது. பழைய கதை தானே. இப்ப 20ஆம் நூற்றாண்டுடைய கதை ஒன்று கதைச்சான் இல்லையுமே, அது தேர்வாக்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து காலத்துல சுவர்க்கத்து கதை, நரகத்து கதை. இன்னைக்கு சயின்ஸ் டெக்னாலஜி முன்னேறி மனுஷனுக்கு எவ்வளவு தைரியம் என்றா நரகத்துக்கும் பயப்பட மாட்டோம் நாங்க. அவ்வளவு தைரியசாலி ஆயிட்டாங்க. முஷ்ரிக்குங்கள் அப்படி தைரியம், அசட்டு தைரியம் கொண்டு வந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல நரகத்தில் உள்ள மலக்களுடைய அந்த ஃபித்னா பத்தி அல்லாஹ் சொன்னான். அலைஹா 19 பேர் இருக்கிறாங்க நரகத்தில். 19 தலைமை மலக்கள் இருக்கிறார். அபூஜஹல் கேட்டான், நீங்க எல்லாம் பெரிய பெரிய பயில்வாங்களே, இந்த முகமது சொல்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 19 பேர் இவங்களுக்கு வேலை பார்க்கலான்னு கேட்டான். யாருக்கு? 19 மலக்களுக்கு. அப்ப அவங்களோட தலைவர்கள் வீரர்கள் சொன்னாங்க, ஒருவன் சொன்னான், நான் ஒரு 10 பேருக்கு வேலையை பார்க்கிறேன், இந்த வயிற்றில் 4 பேர் அடிக்கிறேன், தோல்ல 2 பேர் அடிக்கிறேன். யாரும் மலக்கள் அடிக்க போறாராம், அடிக்கிறேன். அப்படி அவருடைய
மூதேவித்தனம் மலக்குகளை கிண்டலாக எடுத்துக்கொண்டார்கள். இதோட இன்றைக்கு மக்கள் உலகத்தில் அவருடைய மதி மயங்கி நரகத்துக்கு பயப்படுறதுக்கு தயாரில்லை. அவர் நரகத்துக்கும் பயப்பட மாட்டோம் என்று தைரியத்தில் இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிறான், ஒருத்தரும் பயமுட்டாக்கலையா, பயத்தை எடுக்கலையா? மலக்கள் கேட்பான், அல்லாஹ் கேட்பான், அலம் தகுன் ஆயாத்தி துத்துலா அலைக்கும், என்னுடைய அத்தாட்சிகள் உங்களுக்கு சொல்லப்படலையான்னு எல்லாம் கேட்பான். எவ்வளவு ஆயத்தில் இறக்கி வச்சதே, ஒன்றும் உங்களுக்கு முன்னால் ஓதி காட்டப்படலையா? ஒன்றா ரெண்டா ஆயிரம் ஆயத்துகள் இறக்கி வச்சனே, அலம் தகுன் ஆயாத்தி துத்துலா அலைக்கும், ஓதி காட்டலையான்னு எல்லாம் கேட்பான். சில எல்லாம் நடந்ததுதான். ஆனா மூதேவி திறமை கேட்டு விட்டது. ஒன்னு நடக்கல. அல்லாஹ் கிட்ட கேட்டு கேட்டு கெஞ்சி போட்டு மலக்கே கூப்பிடுவாங்க, யா மாலிக் யா மாலிக், ஏ மாலிகே மாலிகே, உன்னோட ரப்பிட்ட கேளுங்க, லியக்து அலைனா ரப்புக், எங்களோட கதையை முடிக்க சொல்லுங்க கேட்பாங்க. இருக்கலாம் எங்களோட உடம்பு நெருப்பா பைத்து, எங்களோட உடம்பு கால் இல்லை, நெருப்பு கால், உடம்புல அருவாசி நெருப்பு மனுஷனா பைத்தேன் நான், இருக்கலாது, என்னை சாகடிக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. பதில் வரும், சாகர நாளா வரும். சொல்லுங்க, இன்னக்கும் மாக்கிசோன், நீங்க சாகவே மாட்டீங்கன்னு சொல்லப்படும். கொஞ்சம் இருங்கன்னு இல்ல, சரி, சாகாத மனுஷன், அணையாத நெருப்பு, முடியாத காலம். எப்படி நிலைமை? அணையாத நெருப்பு மனுஷன், சாகாத மனுஷன். சரி, நெருப்பு அணையணும் அல்லது ஆள் சாகனம், ரெண்டு நடந்தா விஷயம் முடிஞ்சு. நெருப்பு அணங்கிட்டு தப்பிட்டான், ஆள் செத்துட்டான், விஷயம் முடிஞ்சு. ஆனா என்ன தெரியுமா, நெருப்பு அணையவே மாட்டே, மனுஷன் சாகவே மாட்டான். மூணாவது விஷயம், காலம் முடியவே மாட்டேன். எதுக்கு பேர் தான் மூதேவித்தனம். எந்த நிலைமைக்கு பேர் தான் மூதேவித்தனம். அணையாத நெருப்பு, சாகாத மனுஷன், முடியாத காலம். இப்பதான் நியத்து வரும். என்ன நியத்து? தீன்தாரியாக போறேன். யா அல்லாஹ், நீ பழைய வாழ்க்கை நீ வாழ மாட்டோம், யா அல்லாஹ் இனி தக்குவாடைய வாழ்க்கை வாழ்வேன், யா அல்லாஹ் சொல்லுவான். எவ்வளவு சந்திக்க போறதான்? எதை சந்திக்கிறார்? அணையாத நெருப்பையும், சாகாத மனுஷனையும், முடியாத காலமும். இது வர போனதுக்கு பிறகுதான் அவர் முடிவெடுக்கிறார், தீன் என்று முடிவெடுக்கிறார். இந்த முடிவுக்கு அல்லாஹ் பதில் சொல்லுவான், இஹ்ஸவு ஃபீஹா வலா துகல்லிமுன், ஏன் நாய்களே கத்தாம போன்னு சொல்லுவான். இஹ்ஸவுண்டா இழிவிலும் இழிவானது. அது அரபுல இருக்கு. எங்களை தமிழுடைய போக்கு, தமிழ் எங்களை பாச புழக்கம் பாச இருக்கானே, அதுக்குள்ள போட்டு பார்த்தோம்னா நாங்கள் வளமை எப்படி பாவிக்கிறோம்? ஒரு ஆளை விரட்டுறது, கோபத்தோட விரட்டுறது, கேவலப்படுத்தி விரட்டுறது, கேவலத்திலும் கேவலப்படுத்தி விரட்டுறது. எப்படி? போன்னு சொல்லுவோம், இல்ல கோம் போடான்னு சொல்லுவோம், இல்ல அதை விட போடா நாயன்னு சொல்லுவோம். சொல்லக்கூடாது. ஆனா உச்சக்கட்டை கேவலப்படுத்தி ஆத்திரப்படுத்தி ஒரு ஆளை விரட்டு வேண்டாம், ஆத்திரம் கேவலம், போடா நாயன்னு சொல்லுவோம். ஆகிப்பதான் இஹ்ஸவுன்னு சொல்றது. நாயை விரட்டுவதை போல அவன் மீது ஆத்திரத்துடைய பார்வையும் கேவலத்துடைய பார்வையும். அல்லாஹ் ஆத்திரத்தோட பார்ப்பான், கேவலத்தோட பார்ப்பான். பார்த்து ஒரே முடிவு சொல்வான், வலா துகல்லிமுன், பேசாதேன்னு சொல்லுவான். எங்க பேச இயலாது? பேச இயலாது. ஏன் பேச இயலாது? பேச இயலாது நல்லா சொல்லி போட்டு பேசின ஒரு காலத்தை எடுத்து காட்டுவார். இங்க பாரு, பேசின காலம். இப்ப பேச இயலாது. ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில பேசின காலம் உண்டு. வாழ்க்கையிலே சின்ன துண்டா எடுத்து காட்டுவார். இந்த பாருங்க என்ன நடந்தது. இன்னஹு கான ஃபரீக்கும் மின் இபாதி யகூலுன ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். ஒரு கூட்டம் உலகத்தில் வந்தார்கள். கான ஃபரீக்கும் மின் இபாதி, அடியார்கள் கூட்டம் வந்தார்கள். வாழ்க்கையில உங்களோட வீட்டு ஒரு பாட்டி வந்தாங்க. அப்படி பார்க்கல யார் பாட்டி வந்தது? வியாபாரிகள் வந்திருப்பாங்க, வியாபாரத்துக்கு வந்திருப்பாங்க, கூட்டாளி மாதிரி வந்திருப்பாங்க, குடும்பம் வந்திருப்பாங்க, அரசியல்வாதிகள் வந்திருப்பாங்க. அப்படி போய் வந்துருவாங்களே. அவங்க ஒவ்வொரு ஆட்களும் வந்து ஒவ்வொரு பேச்சு பேசியிருப்பாங்க.
இவங்க வந்து வியாபாரம் பேசியிருப்பாங்க, அவங்க வந்து கொடுக்கல் வாங்க, இவங்க வந்து குடும்பம் பேசியிருப்பாங்க, அவங்க வந்து அரசியல் பேசியிருப்பாங்க. அல்லாஹ் அடையாளப்படுத்துறான், யகூலூன அந்த ஆட்கள் வந்து பேசின பேச்சு தெரியுமா என்னண்டு? நிறைய பேர் வந்திருப்பாங்களே, அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். இந்த வந்த கூட்டத்திலே பேச்ச பாருங்க, அந்த பேச்சை பார்த்து பாருங்க எந்த கூட்டம் என்ன பேசியிருப்பாங்க. ரப்பனா ஆமன்னா ஃபாஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன். இந்த லட்சணத்துல வந்திருப்பாங்க. அவங்க ரப்பை அழைக்கிற கூட்டம், வேற எதையுமே அழைக்க மாட்டாங்க. ரப்பனா ஆமன்னா, அவருடைய அறிமுகம் ரப்புடைய ஈமான், ஈமானை பேச்சு பேசிக்கொண்டு அந்த ஈமானின் மூலம் அல்லாஹ் மன்னிச்சிரு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய ரஹமத், இவைகளை வேண்டியவர்களாக ஒன்னிடத்தில் வந்தார்கள். அவருடைய பேச்சுடைய லட்சணம், அதனுடைய அடையாளம் ஈமான், அல்லாஹ்வுடைய மஃபிரத், அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ் அர்ஹமர் ராஹிமீன். இந்த தோரணையில் ஒரு கூட்டம் வந்தார்கள். ஃபத்தஹத்துமுஹும் சிஹ்ரியன். அது உங்களுக்கு படல, உங்களுக்கு பட்டதெல்லாம் காசும் பணமும் பதவியும் தான். ஈமான், ரஹமத், மஃபிரத் படல. நீங்க பகுதி பண்ணினீங்க. உங்களோட பணத்துக்கு முன்னால அல்லாஹ்வுடைய ரஹமத் பகுதியா போயிட்டு, உங்களோட பதவிக்கு முன்னால அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் மஃபிரத்தும் பகுதியா போயிட்டு நீ பகுதி பண்ணினா. நீங்க படத்துல பதவியில உலகத்துல மயக்கத்துல ஏமாத்துல தொப்புல இருக்கிறீங்க. இது கீழே தானே ஈமான், ஈமான் தீன், மஃபிரத், ரஹமத் பகுதி பண்ணா. ஹத்தா அன்சௌகும் ذிக்ரி, என்னுடைய நினைவுல உனக்கு இல்லை. இன்னி ஜஸைத்துஹுமுல் யௌம பிமா ஸபரு, அந்த கூட்டமோட தர்க்கம் செய்யல, சண்டைக்கு வரல, சபரோட போயிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வந்து போயிட்டாங்க. நீங்க பகுதி பண்ணினா ஏதோ வாக்கியத்தை பேசினா வந்த கூட்டம் பேச தெரியாதவர்கள் இல்ல, சபரோட போனாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியும் இந்த சபரு கூலி இருக்குது. இன்னி ஜஸைத்துஹுமுல் யௌம பிமா ஸபரு, அவர்கள் அந்த இடத்துல செஞ்ச சபருக்கு விசேஷமான கூலி கொடுக்கிறேன். வந்தது கூலி இருக்குது, பேசினது கூலி இருக்குது, அந்த கூலி எல்லாம் சொல்லல, அது வேற கூலி. சபுர பண்ணினாங்களே அதோட கூலி அலாதியானது. தீனை கொண்டு போக்கில வருகின்ற முரண்பாடுகள், முற்றுதல்கள், மோதல்களின் மீது சபுராக அப்படியே பேய்த்திருக்கிறே. அப்பாவிகளை போல பேய்த்துறது, ஒன்றும் தெரியாக்களை போறது, ஒன்றும் ஏழாதாக்களை போல போறது, ஏழாமலுக்கு இல்லை ஏழாதாக்களை போறது, ஒன்றும் தெரியாமலுக்கு இல்லை தெரியாதாக்களை போறது, ஒன்று பேச இயலாமலுக்கு இல்லை பேசாமலுக்கு போறது. இதுக்கு பேர் சபர். அல்லாஹ் சபருடைய கூலியெல்லாம் ஞாபகப்படுத்துவாங்க. மற்ற கூலியெல்லாம் இருக்குது, இது எல்லாத்திலையும் விசேஷமான ஒரு கூலி தாவத்தின் போது வருகின்ற சபருக்குள்ள கூலி. சபர் இல்லாதவர்கள் இந்த உழைப்பை செய்ய முடியாது. இன்னி ஜஸைத்துஹுமுல் யௌம பிமா ஸபரு அன்னஹும் ஹுமுல் ஃபாயிசூன், வெற்றியினாளர்கள் அவர்கள் தான். இந்த நாளை வெற்றி அவருக்கு தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன? இப்போ நீங்க வாங்க, கம் லபிஸ்து ஃபில் அர்தி அதத சினீன், இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்கன்னு எல்லாம் கேட்பாங்க. சில முதலாவது கேள்வி எப்படி வாழ்ந்தீங்கன்னு, அதான சிக்கல். அல்ல எப்படி வாழ்ந்தது கேட்காமலுக்கு எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்கன்னு எல்லாம் கேட்பாங்க. அப்படின்னா வயசு என்னன்னு கேட்குறாங்க. உலகத்தில் பிறந்ததுலேருந்து மௌத்து வரையும் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு விஷயம் அது. இந்த கேள்விக்கு பதில் பாருங்க. பிள்ளை பிறந்த உடனே வயசு என்ன வயசு என்ன வயசு என்னன்னு பெற்றோர்கள், பருவ சேர்ந்த பிறகு பேர் என்ன வயசு என்ன பேர் என்ன வயசு என்ன, வாழ்க்கை முடிய காரியம் எழுதுறது எல்லா இடத்துலையும் என்னது பேர் என்ன வயசு என்ன பேர் என்ன வயசு என்ன. அதுதான் முதலாவது கேள்வி. எவ்வளவு லேசான கேள்வி. உலகத்திலிருந்து புத்தி பட்ட அந்த நாளையிலிருந்து மரணம் வரையிலையும் சொல்லி வந்த விஷயத்தெல்லாம் கேட்கிறான். உன்னோட வயசு என்னன்னு எல்லாம் கேட்பான். சொல்ல இயலாது. லபிஸ்து யௌமன் நவ் பாலயம், யாரெல்லாம் ஒரு நாள் தான் வாழ்ந்திருப்பேன் அல்லது பாலயம் வாழ்ந்திருப்பேன். ஒரு சொல்வா இல்லை யாரெல்லாம் மலக்கிட ஃபஸ்ஸரில் ஆப்தீன், நான் இந்த வயசையே மறந்து வைத்து மலக்கிட்ட கேளுங்க. அல்லாஹ் சொல்ல கேட்கிற வயசு வாழல நீங்க. இல்லபிஸ்தும் இல்லா கலீலா, மிக மிக சொற்பந்தான் உலகத்தில் வாழ்ந்தீங்க. பெருசா உருட்டி பிரட்டி ஏதாவது சாதிக்கிறதுக்கு நீங்க வாழல. இது சோதிக்க தந்த வாழ்க்கை கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தீங்க. அது பெருசா நினைச்சுத்தான் ஏமாந்து வைத்தோம். சில கொஞ்ச கால வாழ்க்கை அல்லாஹ் சோதனைக்கு தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில தீன்தாரியா ஆகிறதுக்கு தான் இந்த காலம் போதும். வேற வேற செய்து காணாது. உடுப்பொண்டு துணி என்று எடுத்து கொடுத்துக்கிறோம். எவ்வளவு எடுத்து கொடுப்போம்? எங்க பிள்ளைக்கு உடுப்பொண்டு தைக்கணும். நாங்க துணி எவ்வளவு எடுத்து கொடுப்போம்? உடுப்பு தைக்கிறதுக்கு அளவுக்கு எடுத்து கொடுப்போம். ஆனால் அளவு குறைக்க மாட்டோம், வீணா போற அளவு கூட்டவும் மாட்டோம். எவ்வளோன்னு கேட்டு சரி 3.5 கொடுத்தோம். அந்த டைல என்ன செய்யறாண்டா அவருடைய சின்ன பிள்ளைக்கு ஒரு குத்து வெட்டி சட்டைன்னு வச்சுட்டாங்க.
தச்சு போட்டு மிச்சத்தில் சட்டை ஒன்று தைச்சா அது எப்படி இருக்கும்? தூக்கிற சொத்தையில் அடிச்சு போட்டு வருவார். ஏன்? தரப்பட்ட துணி இருக்குது, இந்த சட்டை தைக்கிறதுக்கு அளவுக்கு மட்டும்தான் வந்தது. அது வேறது வெட்டி எடுத்தா சட்டை தைக்கலாம். சரி, தரப்பட்ட வாழ்க்கை உங்களை தீன்தாரியாக்கி கொள்ளத்தான் தந்திருக்கு. இதை வேற வேலைக்கு வெட்டி எடுத்தீங்கன்னா உங்களோட தீன் கரப்புறையா பேசுறது. இதுக்குதான் தரப்பட்ட வாழ்க்கை. இதை வெட்டி வேற வேலைக்கு போட்டீங்கன்னா அவங்களோட வேற உங்களோட பெருமைக்கு, உங்களோட புகழுக்கு, அவங்களோட ஏமாற்றத்துக்கு வேற வேற வேலைக்கு போட்டீங்கன்னா அவங்கள தீன்தாரியாக இயலாது. அவங்க துனியா இல்லையா எங்களுக்கு? அல்லாஹ் தீனுக்குள்ள துனியா வச்சிருக்கிறான். எப்படி தீன் ஒரு மரமண்டா அதோட நிழல் தான் துனியா. தீனுக்கு அல்லாஹ் துனியாவை வாக்களித்திருக்கிறான். அதனால தீனுடைய வரையறைக்குள்ள முழு வாழ்க்கையும் கொண்டு வரணும். சொல்ல உழைக்க போனாலும் தீன் தானது. மண் அம்சா காலமின் அமலியதி அம்சா மாபூரன். கூலி வேலை செஞ்சு ஒரு களைப்படைஞ்சு வருகிறான், அந்த களைப்பு பாவமணிவு கிடைக்கிறது. நேர்மையா வியாபாரம் செய்கிறான், அத்தாஜிரு சதுக்குல் அமீன். நம்பிக்கை நாணயத்திலே வியாபாரம், நபிமார்கள் கூட மறுமையில் எழுப்பப்படுவார். ஆனா பஜார் மக்களை ஏமாத்தி போட்டது அத்துஜார் யூஷருன யௌமல் கியாமத்தி புஜ்ஜாரான். இந்த எல்லா வியாபாரிகளும் படுபாவிகளாக எழுப்பப்படுவார்கள், ஒரு சிலரை தவிர. வியாபாரிகள் எல்லாரும் படுபாவிகளாக எழுப்பப்படுவார்கள், இல்லாமன் சிலாக்களை தவிர. கொஞ்சம் பேர் தப்பித்தாங்க. யாரு? இல்லாமன் பர்ரவ சதக்க. உண்மையான வியாபாரம், பொய்ய மாற்றம் இல்லை, நம்பிக்கை நாணயமான வியாபாரம் செய்தார்கள். அவர் மறுமையை பயந்தவர்கள். தீன்தாரியாக்கணும், எங்களுடைய வியாபாரம் தீனாகணும். தீனுக்கு வழியில வியாபாரம் போகக்கூடாது. அப்படின்னா அந்த இவர் டைலர் தண்டை பிள்ளைக்கு துண்டை வெட்டி போட்டு தைச்சாரே, அது மாதிரி ஆயிருந்தது. உங்களோட வாழ்க்கையை முழுக்க தீனுக்குத்தான். தீன் இல்லாத ஒரு வேலை செய்யறதுக்கு வாழ்க்கை வீணா போயிட்டு வந்தது. அதுதான் அல்லாஹ் தஆலா முதலாக கேட்கிறான், நீ தீன் இல்லாம வந்திருக்குது, தீனை உண்டாக்க தந்த காலம் இருக்குது. எவ்வளவு காலம் உண்டா? காலமே தெரியாது. இப்ப களவு செய்யற டைலர்ட்ட போய் இவர் கேட்கிறார், உனக்கு எத்தனை யார் துணி தந்த நான் கேட்கிறார். அதுல எத்தனை யாரா? நீங்க ஏன் களவெடுத்து பழக்கப்பட்டவர் உண்மையாக சொல்ல மாட்டார். அவர் டென்ஷன் ஆகுவார். நீங்க நான் ரெண்டாவது நீங்க என்ன 2-3 கேட்கிறா, அதே சொல்ல மாட்டார், உண்மையை சொல்ல மாட்டார். தீன்தாரி ஆகிறதுக்கு உனக்கு தந்த வாழ்க்கை போதும், ஏன் தீன்தாரியாக இல்லை? சரி, அதனால எங்களை தீன்தாரி ஆக்கிக் கொள்வதற்குத்தான் தீனுடைய உழைப்பு தரப்பட்டது. எந்த அல்லாஹ் எங்களுக்கு தீனை தந்தானோ அந்த அல்லாஹ் தான் தீனுடைய உழைப்பை தந்தான். அல்லாஹ் தீனை தந்து வேற யாரும் தீன உழைப்பு தரல. சுஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹ், அந்த உழைப்பு அரசல முஜாஹதா செய்யுங்க. இது பாடுபட்டு அடையணும், சும்மா உட்காந்து படிச்சு அடையலாது. அது பாடுபடணும். வியம்வாலிக்கும் குசக்கும், அந்த பாடுபடுறது இருக்குது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறது இல்லை. நவீன காலத்துல நவீன முறையில பாடுபடுறது இல்லை. அவ்வாலிக்கும் குசக்கும், அந்த காலத்திலிருந்து ஆரம்ப கால நபீடைய காலத்திலிருந்து இந்த காலம் மட்டுமில்லை, இறுதி காலம் வரையிலையும் அந்த முஜாஹதா உங்களோட பணம் உங்களோட காலம் அதுல வரணும். சொல்லிட்டாவா சொல்லா, ஜாலிக்கும் கைருள்ளக்கும், ஜாலிக்கும் உங்களுக்கு தான் சொல்றேன். இது யார் வேற யாருக்கும் போற கதையல்ல, அவருக்கு இவருக்கு எந்த கதையல்ல, யாருக்கோ சொல்ற பேச்சு நீங்க கேட்கல. அதுதான் ஜாலிக்கும், இது உங்களுக்கு தான் சொல்றேன். என்ன சொல்றேன்? கைருள்ளக்கும், உங்களுக்குத்தான் நலவு இருக்குது. இது உங்களுக்கு தான் சொல்றோம், உங்களுக்கு தான் நலவு இருக்குது. என் கொஞ்சம் தாளமும், உங்களுக்கு அறிவு இருக்கும் என்றால் இது விளங்குங்க. அப்படின்னு என்ன? இதை விளங்குறதுக்கு தான் அறிவு. அல்லாஹ் சொன்ன தீனுடைய உழைப்புடைய முறை, இந்த முறையில தீன் வரும், அந்த தீன்ல வெற்றி கிடைக்கும். எனவே என்ன இந்த தீன்ல, இந்த தீனுடைய உழைப்புல தீன் வரும், அந்த தீன்ல வெற்றி கிடைக்கும். என்ன தீன்? துஞ்சிக்கும் அதாபினாலி. அல்ல சொன்னா என்ன கிடைக்கும்? தீனால துஞ்சிக்கும் அதாபினாலி. அதாபுன் அலீமிலிருந்து உங்களை பாதுகாக்கும் இந்த தீன். அந்த தீன் வாழ்றதுக்கு தீன உழைப்பு செய்யணும். அந்த தீன உழைப்பு தான் உங்களுடைய காலம், உங்களுடைய நேரம், உங்களுடைய பணம் கொடுக்கப்படும். அதனால எங்களோட காலை நேரம் அல்லா தந்த காலம் போனது போயிட்டு என்னை எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஆனா இருக்கிற காலத்துல நாங்க நியத் வச்சணும், எங்களோட காலத்தை தீனுடைய உழைப்பு கொடுப்போம். தீனுடைய உழைப்புக்கு கொடுப்போம்டா அது என்னதுக்கு தெரியுமா? தீன வாழ்க்கையாக எடுப்போம் என்பதற்குத்தான். யாருக்கோ கொடுத்து சேவை செய்யறதுக்கு இல்லை. வந்து நாங்க எடுக்கிறதா, எங்களுக்கு தீன எடுக்கிறதுக்கு, தீன்தாரியா போறதுக்கு. தீன்தாரி ஆகாமல் போக இயலாது. யா போட்டு போய் சொல்றோம் டிக்கெட் சரி,
விசா இல்லையே, விசா இல்லை, அது எப்படி போகிறது? விசாயெல்லாம் போகவே அனுப்பிடுறாங்க. அதை சொல்கிறாங்க, ஒலா தமுத்துன்ன, நீங்கள் மூத்தாகவே கூடாது. அப்படின்னா மறுமைக்கு வரவே கூடாது, வரவே கூடாது, உறுதிப்படுத்த சொல்றாங்க. இல்லா வந்து முஸ்லிமூன், நீ உண்மையான முஸ்லிம்கள் ஆகாமலுக்கு, தீன்தாரி ஆகாமலுக்கு மறுமையில வரவே கூடாதுன்னு நல்லா சொல்றாங்க. ஏன் சொல்றான்? வந்த அவங்களால வாழவே இயலாது, வந்த சமாளிக்க இயலாது. உலகத்தில் ஒரு விடயம் எங்களுடைய லட்சியத்துக்கு மாற்றமான, எதிர்பார்ப்புக்கு மாற்றமா நடந்தா தோல்வி அடைஞ்சிட்டோம், எதிர்பார்த்தது கிடைக்கல, சிக்கிட்டோம், சகித்துக் கொள்ளணும். அப்பதான் வேற என்ன செய்யறது? மக்கள் சொன்னா சரி சகித்துக் கொள்ளுங்க, என்ன செய்யறது அப்படி நடந்துட்டு அதில் சகிக்கவே இயலாது சொல்றாங்க. நடந்த விஷயம் இருக்கிறது, சகிக்கவே இயலாது சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறது? என்ன நடக்குது? மக்கள் சாகுறாங்க, தற்கொலை செய்யறாங்களே. ஏன்? அவங்க ஏற்பட்ட சில தாக்கங்களுக்கு வாழ்க்கையில சகிக்கவே இயலாது. அப்ப சாகணும். அப்ப ஒன்று வாழ்க்கையில வெற்றி அடையணும், அல்லது தோல்விந்தால் சகித்துக் கொள்ளணும். அப்படியும் இல்லை, வெற்றியும் இல்லை. அப்ப தோல்வி 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 வந்துட்டு சகிக்கணும், சகிக்கவும் இயலாது, அப்ப சாகணும். இதுதான் உலகத்துல நடைபெற பார்க்கணும். சில மறுமையில் ஒரு மனிதன் வெற்றி அடைஞ்சா சொர்க்கம் போவான், தோல்வி அடைஞ்சா நரகம். அப்படின்னு சொல்லி சகிக்கணும், சகிக்கணுமா? சகிக்கவும் இயலாது. சாகணுமா? சாகவும் இயலாது. உலகத்துல சகிக்க இல்லாட்டி தூக்குல போட்டு செத்துக்குவாங்க. உலகத்தில் வேகமா தற்கொலை எடுக்கிறது தான் ஜப்பான். சகிக்க இயலாது, சாகுறான் மனுஷன். அவன் வந்து ஒரு எதிர்பார்ப்பட வாழ்ந்து போறான், பெரிய திட்டங்கள் ஃபெயில் ஆயிட்டு சாகுறான். தோல்வி சகிக்க இயலாது, சாகுறான். இத்தான் வாழ்க்கையில போக்கு. இந்த போக மறுமையில் போட்டு பாருங்க. வெற்றி அடைஞ்ச சொர்க்கம் போய்த்தார், தோல்வி அடைஞ்சவர் சகித்துக் கொள்ளணும். எங்க சகிக்கிறது? சகிக்கவே இயலாது. ஏன்? நெருப்புக்குள்ள மனுஷன் மட்டுமில்லை, மனுஷனுக்குள்ள நெருப்பு. நெருப்புக்குள்ள மனுஷன், மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள நெருப்பு. வீட்டுக்குள்ள நெருப்பு இல்லை, மனுஷனுக்கு உள்ளுக்குள்ள நெருப்பு. அப்ப சகிக்க இயலாது. அப்ப என்ன செய்யணும்? சாகனம். சாகர முடிவெடுப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவான், சாகவே இயலாது. காலிதீன ஃபீஹி அபதா, மரணத்துக்கு மரணம் கொடுக்கப்படும், யாருமே மரணிக்க இயலாது. அதுக்கு நல்லா சொல்லிக்கலாம் வந்து ஒலா தமுத்துன்ன, மௌத்தாகாதீங்க அப்படின்னா மௌத்துக்கு முன்னால முழுமையான தீனை உண்டாக்கி கொள்ளுங்க. மௌத்துக்கு முன்னால முழுமையான தீன்தாரி ஆக்கி கொள்வது கட்டாயத்திலும் கட்டாயமான கடமை. ஏனென்றா அது தீன் இல்லாம நீங்க வந்தீங்கன்னா அவங்களை சமாளிக்கவே இயலாது, அதை சகிக்கவே இயலாது. நீங்க சாகர முடிவெடுப்பீங்க, சாகவும் இயலாது. லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அங்கே அவர்கள் வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள். எப்படி இருப்பாங்க? வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள். வாழ்க்கை இல்லாட்டி சாகனமே, சாகரையும் இல்லை. அப்ப வாழணுமே, வாழ்வதும் இல்லை. நெருப்புல மனுஷன் வாழலாமா? அவன் நெருப்புக்குள்ள, அவனுக்குள்ள நெருப்பு, வாழலாமா? வாழ இயலாது. இப்ப வாழவும் இயலா, சாகவும் இயலா. அப்ப என்ன செய்யறது? அதுக்கு பேர் தான் மூதேவித்தனம்னு சொல்றது. ஒன்று வாழணும், வாழலை இல்லாட்டி சாகணும். இது வாழவும் இயலா. லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அவங்க வாழவும் மாட்டாங்க, சாகவும் மாட்டாங்க. அதுக்கு அவர்களே பேர் வைப்பார்கள், வேலபத்தாலைனா ஷித்துவத்துனா, யாரெல்லாம் மூதேவித்தனங்களை மிகைத்து விட்டதுன்னு சொல்வார்கள். அதிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் உம்மத்தி மீதுடைய கவலையை உள்ளத்தில் சுமந்து ஊரூடாக, ஊர் ஊராக, நபர் நபராக நபி அவர்கள் தன்னை அழித்துக் கொண்டு மக்கள் மத்தியில் அழிஞ்சது தாவத்தோடு. அல்லாஹ் நபி அந்த பொறுப்பை கொடுத்தான், இந்த உழைப்பை செய்யுங்கன்னு சொல்லி. நபி சொல்லாங்க, அந்த பொறுப்பை சுமந்த உடனே மனைவியை பார்த்து சொன்னாங்க, பொறுப்பை சுமந்தாக்கி லா ராகத்த பாதல் யோ, உலகத்துல வாழ்க்கையில ஜொலி பண்றது, நாங்க என்ஜாய் பண்றது, அனுபவிக்கிறது மனைவியோட, வீட்டில் மனைவியோட, குடும்பத்தோட. அந்த இடத்திலே நபி சொல்லா கொடுத்துட்டாங்க. ராகத்தில் எங்க ராகத்து வருது? வீட்டிலே ராகத்தில். வீட்டில் ராகத்தையே அனுபவிக்கிறதுக்கு மனசில்லை. ஏன்? மனசில் ஒரு பெரிய பொறுப்பை சுமந்துட்டேன். அதை மனைவியை பார்த்து முதலாக தங்கட சொல்லியாச்சு, ராகத்தில் நாம ரெண்டு பேரும் ராகத்தா சுகமாக இன்பங்கள் அனுபவிச்சு வாழ்வோம் என்று முடிவெடுத்தா மனித சமுதாயத்தை நரகம் போல் தடுக்கிறது எல்லாம் பேசுறோம். ஆனால் நாம் எல்லாம் சேர்ந்து, நானும் மனைவியும் குடும்பமும் சேர்ந்து நாங்கள் இதை இந்த குர்பானியை சுமப்போம் முடிவெடுத்தாங்க. சுமந்தாங்க. எதுவரை சுமந்தாங்கண்டா, அந்த சபா மலை குன்றுல
ஒரு நாள் ஜிப்ரீலை சந்திச்சு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜிப்ரீல், இன்றைய நாள் முஹம்மது ஸல்லல்லாஹுடைய வீட்டுடைய நிலைமை என்ன தெரியுமா? 9 வீடுகள் மனைமார்கள் வீடு இருக்கு. இந்த 9 வீட்டில ஒரு வீட்டில கூட ஒரு ரொட்டி சுடுவதற்கு ஒரு பிடி மாவோ அல்லது ஒரு கஞ்சி காய்ச்சறதுக்கு ஒரு அள்ளு கோதுமையோ இல்லை. 9 வீட்டிலையும் இல்லை. ஒரு மூடை இல்லை. வீட்டை எங்கட மனைவி சொல்ல அரிசி மூட முடிஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த காக்கிறது இருக்கு மூட முடிஞ்சு, அரிசி மூட முடிஞ்சு. இப்ப 2-3 கிலோ இருக்குது. இப்ப அடுத்த மூடையே கொண்டு வருவோம். எங்கட வீட்டுல, நபீரை வீட்டுல என்ன 9 வீட்டிலையும் ஒரு பிடி மா இல்லை ரொட்டி ஒன்று சுடுறதுக்கு. 9 வீட்டிலையும் ஒரு அள்ளு கோதுமை இல்லை ஒரு கஞ்சி காய்ச்சறதுக்கு. அது இபிரேல சொன்னாங்க, நான் ஒரு நன்மாராயம் எடுத்து வந்திருக்கிறேன். உங்களுடைய மனைவிக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தில் இப்படி 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 வர்ணிக்க முடியாத மாளிகை எல்லாம் முடிவு செய்து காட்டினான். சுமந்தாங்க. வாழ்க்கையில ராகத் வானா, மனித சமுதாயத்துக்குரிய உம்மத்துடைய கவலையை சுமந்து உலகத்தில குர்பானியோடு செய்வோம். முடிவெடுக்க அல்லாஹ் சுவர்க்கத்தில் இந்த முடிவு என்று அல்லாஹ் அறிவிச்சு கொண்டே இருந்தாங்க. உலகத்தில் மாளிகையை போல வீடு கட்டி வாழ்வதல்ல, மாளிகை அங்க தயாராகட்டும், இங்க நாங்க சமாளிச்சு கொண்டு வாழ்வோம். உலகத்துல திண்டு குடிச்சு அதுல திருத்தி இறங்கி பெருமை அடிக்கிறதுக்கு இல்ல, பசியோட கிடைச்சதை சமாளிச்சு கொண்டு உலகத்துல முடிப்போம். அங்க அல்லாஹ் சாப்பாடு தருவான், வர்ணிக்கவே முடியாத சாப்பாடு எல்லாம் தருவான். அதனால ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த கவலையை சுமந்தார்கள், உழைப்பை செய்தார்கள், உழைப்புடைய குர்பானியின் எல்லைக்கு போனார்கள். அல்லாஹ் இறக்கப்படி சொன்னான், நபியே பல அல்லக பாகியுன் நஃப்ஸக், உங்களை அழிச்சு கொள்ற அளவு குர்பானி செய்ய வானாது, போதும் அல்லாஹ் நிப்பாட்டினான். நபி சொன்னார், குர்பானியை பார்த்து அல்லாஹ் இறக்கப்படி சொன்னான், கொஞ்சம் நிப்பாட்டுங்க, எந்த அளவு போவானாது, ஓமா அலைனா இல்லல் பலா, எத்தி வைங்க போதும். இஸ்லாத்துக்கு வாராங்க இல்லையே, ஏற்றுக்கொள்றாங்க இல்லையே, நரக நெருப்புக்கு போறானே, நரக நெருப்பு அழிஞ்சிருவானே, பின்னால நபி சொல்லுவாங்க, அலங்கி திரிஞ்சதை பார்த்து அல்லாவே இறக்கப்பட்டவன். சஹாபாக்கள் அதே தொடர்ந்து அந்த கவலையை சுமந்தார்கள், அலைஞ்சார்கள், ஊரை விட்டு நாட்டை விட்டு போனார்கள், உலகத்தில் தொங்கல்ல கபர்களை ஆக்கி கொண்டார்கள். சரி, அதே தொடரில் இன்றைக்கு எங்கட காலம் நேரம் வாழ்க்கை வந்திருக்குது, நாம் என்ன செய்யறது? அந்த நபியுடைய கவலையில பகுதியை சுமந்தா இந்த காலத்துடைய பாக்கியங்களில் உச்சக்கட்ட பாக்கியம் அதுதான். நபி சொல்ல மனசுல என்ன கவலை இருந்துச்சோ, எந்த கவலையில தன்னையே அழிச்சு கொள்ள போனாங்களோ, அந்த கவலையில கொஞ்சத்தை மனசுக்கு எடுக்கிறது இந்த காலத்தில் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற பாக்கியங்கள் உச்சக்கட்ட பாக்கியம் அதுதான். சரி, அதை விளங்குற கஷ்டம், அது விளங்குறன்ற ஒரு சாமான் தேவை. அது அல்லாஹ்க்கு தான் கேட்கணும். அதை கேட்க சொல்லி நபியர்கள் ஒரு பாடம் படிப்பிக்கிட்டு போனார்கள். அல்லாஹ்வுடைய தஹஜ்ஜத்தில் மன்றாடி கேட்கிற ஒரு விடயங்கள்ல ஒன்றை கேளுங்க, எல்லாம் விளங்குது. யாரெல்லாம் எனக்கு ஒரு கல்வொண்டு தான். என்ன கல்வு? உலகத்தில் ஏமாந்து மயக்கமடையாத, பாவத்தில் இருட்டடையாத வெளிச்சமான கல்வொண்டு தாண்டி அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹும்ம கல்வி நூறா, அந்த நூறாண்டு நீளமான துவா கல்வி பிரகாசமாக்கித்தான். நீ இந்த கல்வை நீங்க உலகத்தில் பேராசில மயக்கத்துல போட்டுட்டா, பாவத்தில் இருட்டில போட்டுட்டா, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சு அப்படியே கரைவடிய வச்சுட்டா, ஒன்றுமே விளங்காது. கல்வி பிரகாசமாக்கிக் கொள்ளணும். அந்த ஹிதாயத் அல்லாஹ் வாக்களிக்கிறான். அதுக்குரிய முஜாஹத தேவை. உள்ளதின ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபலனா. சரி, பாடுபட்டு முயற்சி செஞ்சு கல்விடைய பிரகாசத்தை எடுத்துக்கொண்டா சரி, அது எல்லாம் லேசா விளங்கிடும். இந்த ஹிதாயத்து கிடைக்காத வரையில இந்த விடயங்கள் எங்களுக்கு விளங்காது. எது விளங்கமெண்டா, உலகத்தில் ஏமாற்றத்துக்கு முன்னேற்றம் என்று பெயர் வச்சுதான் விளங்கும். உலகத்தில் ஏமாற்றத்துக்கு மக்கள் முன்னேற்றம் என்று லேபல் அடிக்க வச்சுக்கிறாங்க. அதுதான் முன்னேற்றம் என்று விளங்கும். அது முன்னேற்றம் இல்லை. அந்த முழு முன்னேற்றத்தை முடிவு ஏமாற்றம் தான். பலூன் ஊதுறமா, பலூன் பெருசாகுது, பிள்ளை சொல்லுது, அப்ப என்ன ஊதுங்க, எண்ணம் பெருசாகுது, இல்லை என்ன ஊதுங்க, இல்லை வானா, இல்லை ஊதுனா வெடிச்சு போயிட்டு. அது இதான் உலகத்திலே முன்னேற்றம். முன்னேறி வெடிச்சு போய்த்திரும். எப்படி வெடிக்கும்? அல்லாஹ் ஒரு நாள் வரும், இந்த உலகத்தை பிடிச்சு ஒரு ஆட்டு வந்து ஆட்டுவான். இந்த பூமியை மலைகளை வச்சு ஒரே அடியாக அடிக்கப்படும், எல்லாமே தூசியாகும். இதா ருஜ்ஜத்தில் ரஜ்ஜா புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ஃபக்கானத் ஹபாஅன் பஸ்ஸா. இந்த பூமிக்கெல்லாம் ஒரு அதிர்வை ஏற்படுத்துவான். அந்த அதிர்ச்சியில
மலைகள் உடைஞ்சு கல்லு வராது, அந்த கல்லும் உடைஞ்சு சின்ன கல் வராது, அதுவும் உடைஞ்சு தூசியாகும். மலையை தூசிந்தா மாளிகை இருக்குமாங்க? உலகத்தில் ஒரே ஒரு காட்சி தான் இருக்கும், தூசி என்ற காட்சி மட்டும்தான் இருக்கும். எங்களுடைய சொத்து பரம்பரை சொத்து பரம்பரை சொத்துண்டு பாதுகாத்து 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 அவர் 1000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறார். இன்னும் போகிற அது 1 லட்சம் கோடிக்கு போகும். அந்த சொத்து அப்படியே போய் போய் தொங்கலுக்கு பண்ண என்ன வரும்? இவர் 1000 கோடி ரூபாய் தூசி வச்சிருக்கிறார். அவ்வளவுதான் போகும். பாதுகாத்து 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 அப்படியே கொண்டு போனீங்கன்னா 1000 கோடி ரூபாய் சொத்து பரம்பரை சொத்து வைக்கிறோம். உங்களுடைய முடிவு என்னவாகும்? 1000 கோடி ரூபாய் தூசி கிடைக்கும். சரி, அல்லாடைய பாதையில போய் இந்த காலில் தூசி வருது, அந்த தூசி 2 உலகத்தாலையும் செய்ய முடியாத வேலையை அது செஞ்சு காட்டுங்க. நீங்க தீனுக்கு கொடுக்காம நீங்க சேர்த்து வைக்கிற உங்களோட துனியா அது எத்தனை 1000 கோடியா இருந்தாலும் அது அப்படி தூசியா மாறும். அல்லாடைய பாதையில போய் காலில் பட்ட தூசி நரகத்தை விட்டவங்களை பாதுகாக்கும். தூசி பெருமதியாகும். தீனில்ல அந்த உலகமே தூசியா போய்த்திரும் உலகத்தில். அதனால அல்லாஹ் பாதையில வெளியாகிற பாக்கியம் உணரப்படணும். அதுதான் ஒன்று கூடி இருக்கிறோம். நியத்து வைங்க, உறுதியான நியத்து வைங்க. அல்லாஹ் சில மஜ்லிஸ்கள் சில சந்தர்ப்பங்கள் எண்ணங்களை எல்லாம் கபூல் செஞ்சிருவான். ஏலாமல் இருந்தாலும் எப்படியே நடந்திருக்கும். அதன் அடிப்படை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதையில வெளியாகவும் மிகப்பெரிய குர்பானியுடைய தேவை இருக்குது. மக்கள் குர்பானி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அதனால குர்பானியுடைய முன்னணியில உலமாக்களை அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிறான். இன்றைக்கு உலமாக்கள் ஜமாத் வெளியாகி கொண்டே இருக்குது. அந்த அடிப்படையில் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் 2வது வருஷம் அல்லாஹ் பாதையில போகணும் என்று எண்ணம் வருகிறது. என்ன செய்யறது பிறகு யோசிப்போம். நீயத்தின் செலவழியாக்குங்க எலுமு இன்ஷா அல்லாஹ் 2வது வருஷம் போகணும் என்று எண்ணம் வருகிறது. ஆனா எப்படி போறது விளங்குது இல்லை. அல்லாஹ் போக வைப்பான். மாஷா அல்லாஹ் நியத்தெல்லாம் கபூல் செய்வானாக. போகக்கூடிய வழிகளை எல்லாம் லேசாக்கி தந்துருவானாக. அனைத்து தடைகளையும் எல்லாம் வழிகாட்டு